ஹலோ ஆல். நம்ம ஏர்லியராக டெரிவேட்டிவ்ஸ் பார்த்து முடிச்சிருந்தோம் ஏஎஃப்எம்மில். இப்போ நெக்ஸ்ட்டு Chapter-10 மூவ் ஆகும். தட் இஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஓகே, லெட்ஸ் கோயிங் டு த சாப்டர். இப்போ ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நான் என்ன கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் விளையாண்டு இருக்கும். நம்ம கிறிஸ்பாக எல்லாம் பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ இங்கே ₹88.5 பர் யூஎஸ்டி, ஒரு யூஎஸ்டி இது ருப்பீஸ் பர் யூஎஸ்டி 88.5 அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, இங்கே ரெஃபரன்ஸ் கரன்சிங்கிறது ருப்பீஸ். ஏன்னா நியூமரேட்டரில் ருப்பீஸ் தான் இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் என்ன கரன்சி இருக்கோ அதுதான் வந்து ரெஃபரன்ஸ் கரன்சி. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பவுண்ட். இது பவுண்டுனா என்ன, ஜிபிபின்னு சொல்லுவோம். இது யூகே இருக்குல்ல, யூகேவோட கரன்சி. ஓகே, பவுண்டு பர் யூஎஸ்டினா இங்கே பவுண்டு தான், இந்த ஜிபிபி தான் வந்து ரெஃபரன்ஸ் கரன்சி. ஓகே, நெக்ஸ்ட்டு யூஎஸ்டி பர் ருப்பீனா இங்கே யூஎஸ்டி தான் வந்து ரெஃபரன்ஸ் கரன்சி. விச் எவர் கரன்சி இஸ் இன் த நியூமரேட்டர், இட்ஸ் த ரெஃபரன்ஸ் கரன்சி. அந்த அதில் தான் வந்து மெஷர் பண்ணுறோம். ஓகே, வாட் டு சே, ஒரு ஆரஞ்சு கிலோ வந்து சம்திங் என்ன 100 ருப்பீஸ்னால் அந்த 100 ருப்பீஸ் அப்படிங்கிறது அந்த 100ன்னு சொல்கிறோம்ல, ருப்பீஸ் 100ன்னு சொல்கிறோம்ல, அவங்க இங்கே ருப்பீஸ் தான் வந்து ரெஃபரன்ஸ் கரன்சி. அதை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி இங்கெல்லாம் நம்ம எப்படி பார்ப்போன்னா வந்து எந்த கரன்சி வந்து நியூமரேட்டரில் இருக்கோ அந்த கரன்சி தான் வந்து அந்த கரன்சி வச்சு தான் மெஷர் பண்ணுறோம் இன்னொரு கரன்சியை. அது அதுவும் வந்து ரெஃபரன்ஸ் கரன்சியை வந்து ஆக்ட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போகலாம். இப்போ தேர் ஆர் 2 ரேட்ஸ், ஸ்பாட் ரேட் அண்ட் ஃபார்வர்ட் ரேட். ஸ்பாட் ரேட்னா இன்னையிலேருந்து 2 days, இந்த வித்தின் திஸ் டைம் ஃப்ரேம், வித்தின் என்ன ரேட்டுக்கு நான் உங்களுக்கு சேல் பண்ணுவேன். அதாவது டிரான்சாக்ஷன், இந்த யூஎஸ்டி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கன்வர்ஷன் நடக்கும் அப்படின்னு 2 பார்ட்டிஸ் அக்ரி பண்ணிக்கிறது, ஆன்கோயிங்கில் ட்ரேடிங்கில் இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஸ்பாட் ரேட். ஓகே, இதே ஃபார்வர்ட் ரேட்டுன்னா ஆஃப்டர் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். ஸ்பாட் ரேட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3 monthsக்கு அப்புறம் ஆர் வாட் டு சே 6 monthsக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யூஎஸ்டி ரேட் என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆஃப்டர் சம் டைம், அந்த டைமில் எய்தர் எனக்கு பணம் வந்து நான் வெளியிலேருந்து எனக்கு எக்ஸ்போர்ட் அமௌண்ட் ரிசீவ் ஆகும், ஆர் இம்போர்ட் பண்ணியிருந்தேன்னா நான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேஸ் எனக்கு என்ன எக்ஸ்போர்ட்னா என்னோட அந்த கரன்சியோட வேல்யூ, நான் ரிசீவ் பண்ணுற கரன்சியோட வேல்யூ டவுன் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு ஃபியர் இருக்கும். இம்போர்ட் பண்ணுறேன்னா அந்த கரன்சி அப்ரிஷியேட் ஆகிடக்கூடாதுங்கிற ஃபியர் இருக்கும். ஸோ இந்த கேஸில் ஏதோ ஒரு ரேட்டை லாக் பண்ணி வச்சுக்கிட்டா ஐ வில் பி சேஃப் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஓகே, நினைப்போம். அந்த ரேட்டுக்கு நடக்கிற ட்ரேடு என்ன, ஃப்யூச்சரில் 6 months கழிச்சு நான் இந்த ரேட்டுக்கு நான் உங்கள்கிட்ட யூஎஸ்டி அக்வயர் பண்ணுவேன். ஸ்பாட்டில் எனக்கு அந்த ப்ரைஸை விட அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி, ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் கொடுத்து நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போடுறது வந்து ஃபார்வர்ட் ரேட். ஓகே, அதாவது ஃபார்வர்டில் ஃப்யூச்சரில் நடக்கிற டிரான்சாக்ஷனுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து ஃபார்வர்ட் ரேட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸுக்கு மூவ் ஆகலாம். ஓகே, இதை எக்ஸ்சேஞ்ச் ரேட் கொட்டேஷன் பார்க்கலாம். எக்ஸ்சேஞ்ச் ரேட் கொட்டேஷன்னா there are different types. அதில் மேஜராக ப்ராமினெண்ட்டாக இருக்கிற ஃபோர் டைப்ஸ் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு அமெரிக்கன் கோட்டுன்னு ஒன்று இருக்குது. அமெரிக்கன் கோட் என்னன்னா, இந்த ரெஃபரன்ஸ் கரன்சி இருக்குல்ல, அதாவது நியூமரேட்டரில் இருக்கிற கரன்சி, அந்த நியூமரேட்டர் கரன்சி யூஎஸ்டியில் இருக்கும். அதாவது வாட் எவர் இஸ் பீயிங் மெஷர்ட், இட் வில் பி மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூஎஸ்டி, யூஎஸ் டாலரில் மெஷர் பண்ணுறத வந்து அமெரிக்கன் கோட்டுன்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதர் தென் தட் யூஎஸ்டி தாண்டி மிச்ச கரன்சி லெட் இட் பி எனி அதர் கரன்சி, எந்த கரன்சியில் மெஷர் பண்ணாலுமே, எந்த கரன்சி வந்து நியூமரேட்டரில் இருந்தாலுமே
அது வந்து யூரோப்பியன் கோட்டுன்னு சொல்லுவோம். லெட் இட் பி ஐஎன்ஆர், லெட் இட் பி ஜிபிபி, லெட் இட் பி யூரோஸ், ஓகே, லெட் இட் பி ஸ்விஸ் ஃப்ராங்க்ஸ். எதில் மெஷர் பண்ணாலுமே வந்து இட் வில் பி கால்ட் அண்ட் யூரோப்பியன் கோட். ஓகே, நெக்ஸ்ட் டைரக்ட் கோட், இன்டைரக்ட் கோட். டைரக்ட் கோட், இன்டைரக்ட் கோட்னா இப்போ நம்மளோட ஹோம் கரன்சி ருப்பீஸ். ஓகே, இப்போ ருப்பியில் மெஷர் ஆச்சுன்னா, இப்போ யூஎஸ்டி வந்து ஒரு நாளைக்கு 90 ருப்பீஸ் அப்படிங்கிற மாதிரி மெஷர் பண்ணுறாங்கன்னா, அதாவது டேரெக்டாக நமக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குது. 90 ருப்பீஸுங்கிறது நமக்கு கேட்கறதுக்கு கம்பேரிசன் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி நம்ம ஹோம் கரன்சியில் வந்து அது மெஷர் பண்ணுறாங்க, நம்ம ஹோம் கரன்சியில் வந்து கோட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அது பேர் தான் ஹோம் கரன்சி கோட். அது ஹோம் கரன்சி கோட், தட் இஸ் அதுதான் வந்து டைரக்ட் கோட். இதே வந்து இன்டைரக்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ யூஎஸ்டி ஒரு யூஎஸ்டிக்கு நம்ம 90 ருபீஸ் பே பண்ணுறோம். இதே இது என்ன 1/90 அப்படின்னா 1 rupee ஈக்குவல் டு 1 rupee ஈக்குவல் டு 0.0111 யூஎஸ்டி அப்படின்னு போட்டோம்னா நமக்கு புரியாது, அவங்களுக்கு புரியும். அதாவது யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு புரியும். பட் நமக்கு கொஞ்சம் இது டிஃபிகல்ட்டாக இருக்கும். என்ன இப்படி ரேட்டு கொடுத்துருக்காங்க, இதே ருப்பீஸில் கொடுத்துருந்தோம்னா நமக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும், அதாவது இது வந்து நமக்கு காஸ்ட்லியான ஒன்றா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நம்மளால் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இன்டைரக்ட் கோட். அது என்ன சொல்ல, ருப்பிக்கு ப்ரைஸ், இது வந்து ருப்பிக்கு அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, ருப்பிக்கு அவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகே, தட்ஸ் இட். அதுதான் வந்து இன்டைரக்ட் கோட். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு மூவ் ஆகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிப்ஸ் அப்படின்னா ப்ரைஸ் இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட். அதாவது ப்ரைஸ் அது ரைஸ் ஆகிறதும் டவுன் ஆகிறதும் மினிமம் இந்த இவ்வளோ பாயிண்ட்ஸில் மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து பிப்ஸ். அதாவது 88 ருபீஸில் இருக்குது, 88லேருந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த ரேட்டில் தான் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ருப்பி பர் டாலர், இங்கே ருப்பி வந்து ஹோம் கரன்சியாக இது ரெஃபரன்ஸ் கரன்சியாக இருக்குது. இது நமக்கு டைரக்ட் கோட். ஓகே, இப்போ 88.50க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதில் பிப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். பிப் வந்து 0.01 அப்படின்னா எய்தர் இது வந்து மினிமம் மூமெண்ட் அது என்ன வேல்யூ ருப்பி அப்ரிஷியேட் ஆச்சுன்னா அது வந்து 88.49 ஆகவும், இதே வந்து மினிமமாக ருப்பி டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா 88.51னும் அது போகும். அதாவது 88 இங்கே 491 அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆகாது, 88.49. இந்த 2 டிஜிட்ஸுக்கு மேலே பின்னாடி வந்துச்சுன்னா இட் வில் பி ரவுண்டட் ஆஃப். அதே மாதிரி இங்கே வந்து 88.512 சம்திங் அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் வில் பி ரவுண்டட் ஆஃப் டு 2 டிஜிட்ஸ். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு 4 டிஜிட்ஸில் இருந்துச்சுன்னா இங்கேயும் பிப் வந்து 0.0001ன்னா இதோட மல்டிபிள்ஸ் என்ன வாட் டு சே அரௌண்ட் திஸ் இந்த ரவுண்டிங் பேஸ் பண்ணி தான் நமக்கு நடக்கும். மூமெண்ட்டுங்கிறது இந்த ப்ரைஸிங் பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஓகே, 88.502422 சம்திங் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா இட் வில் பி ரவுண்டட் ஆஃப் டு த நியரஸ்ட் ஃபிகர். ஓகே, அப்படி பார்த்தோம்னா 88.5024 பியாண்ட் திஸ் 4 டிஜிட்ஸ் இது போகாது. அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆனாலுமே 88.5026 அதுதான் மினிமம் இன்க்ரீஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிராஸ் ரேட்ஸ்னால் என்னென்னா, இப்போ நான் ஒரு எனக்கு ஒரு கரன்சியோட கோட் வேணும், ஆனால் அது எனக்கு டைரெக்டாக அவைலபிளாக இருக்காது. இங்கே இன்னொரு தேர்டு கரன்சியோட இன்வால்மெண்ட் இருக்கும். நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ யூஎஸ்டி பர் பவுண்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. இங்கே யூஎஸ்டி வந்து வாட் டு சே ரெஃபரன்ஸ் கரன்சி. ஓகே, ஒரு பவுண்டோட ரேட்டு 85
வெயிட் மினிட்ஸ், சாரி. ஓகே, இப்போ யூஎஸ்டி பர் பவுண்டு 0.85 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பவுண்டுக்கு 85.85 யூஎஸ்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு யூரோ, அந்த யூஎஸ்டி பர் யூரோ வந்து 0.90 அப்படின்னா 1 யூரோ ஈக்குவல் டு யூஎஸ்டி 0.90. ஓகே, இப்போ எனக்கு பவுண்டு பர் யூரோ வேணும். பவுண்டு பர் யூரோன்னா எனக்கு இது டேரெக்டாக இல்லை எனக்கு, அதனால் இப்போ இங்கே தேர்டு கரன்சி யூஎஸ்டி வருது. அப்போ இது பேஸ் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இது என்னோடய ரேட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன், இது ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி இருக்கிற சிஸ்டம் தான் கிராஸ் ரேட் சிஸ்டம். ஓகே, இதில் எப்படின்னா இப்போ யூரோ பர் பவுண்டா, இது எப்படி பிரிப்போம்னா யூரோ பர் டாலர் இன்ட்டு டாலர் பர் யூரோ அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த கேஸில் டாலரும் கேன்சல் ஆகி நமக்கு சிம்பிளிஃபைடாக இதுவே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி ப்ரொசீட் பண்ணுவோம்னா யூரோ பர் டாலர் என்ன 8.85 இன்ட்டு பவுண்டு பர் டாலர் இன்ட்டு டாலர் பர் யூரோ. ஓகே, பவுண்டு பர் டாலர் என்ன 0.85 இன்ட்டு டாலர் பர் யூரோ. இங்கே நமக்கு கொஷினில் என்ன இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேஸ் தான். என்னன்னா இங்கே நம்ம ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இது வந்து கோடிங் வந்து யூஎஸ்டி பர் ஜிபிபி அப்படின்னு டேரெக்டாக சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம மேலே நியூமரேட்டரில் இருக்கிற கரன்சி தான் வந்து ரெஃபரன்ஸ் கரன்சின்னு எடுத்துக்கணும். இதே கோட்ஸாக கொடுத்துருந்தாங்க யூஎஸ்டி பர் ஜிபிபி, இங்கே ஜிபிபின்னு நான் எழுதாம விட்டேன். ஓகே, இதே வந்து யூஎஸ்டி பர் ஜிபிபி அப்படின்னு இருந்துச்சுன்னா இது வந்து இங்கே கீழே இருக்கிற கரன்சி தான் வந்து ரெஃபரன்ஸ் கரன்சியை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, லெட்ஸ் ப்ரொசீட். அப்படி பார்த்தோம்னா ப்ரொசீட் பண்ணோம்னா இங்கே அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க யூரோ பர் டாலர், இங்கே யூஎஸ்டி பர் யூரோன்னு கொடுத்துருக்காங்களா. இங்கே கோடு இருக்கிறதுனால யூஎஸ்டி பர் கீழே இருக்கிற கரன்சி தான் வந்து ரெஃபரன்ஸ் கரன்சி. ஸோ யூரோ பர் டாலர் வந்து 0.90, இங்கே டாலர் பர் யூரோ தான் நமக்கு வேணும். அப்போனா இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிட்டோம்னா 0.89 இன்ட்டு இது 0.90ங்கிறது 1.19 மாறும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0.9444 வரும். ஓகே, இதுதான் வந்து கிராஸ் ரேட். இப்படி தான் வந்து கிராஸ் ரேட்டுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பிட் ஆஃபர் ஸ்ப்ரெட் பார்க்கலாம். பிட் ஆஃபர் ஸ்ப்ரெட்டுன்னா இப்போ இந்த நம்ம ஃபாரின் கரன்சி அக்வயர் பண்ணுறதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணாலும் இல்லை அது நமக்கு வர எக்ஸ்சேஞ்ச், இந்த எக்ஸ்போர்ட் ரெமிட்டன்ஸ் ஆகட்டும், இது நம்மளோட ஹோம் கரன்சி ரியலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு எய்தர் பேங்க் இல்லை எக்ஸ்போர்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ் இருப்பாங்க, அவங்கள போய் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். ஆனால் அவங்க போகும்போது அவங்கள நம்ம அப்ரோச் பண்ணும்போது தே வில் ஹாவ் 2 rates ஃபார் தேர் ட்ரேட். பை பண்ணுறதுக்கு ஒரு ரேட்டும் அவங்க பை பண்ணுறது, தட் இஸ் நம்ம எக்ஸ்போர்ட் ரெமிட்டன்ஸை சேல் பண்ணுறதுக்கு ஒரு ரேட்டு, அவங்கள்ட்ட இம்போர்ட் பண்ணோம்னா இம்போர்ட் பேமெண்ட்டை ஹானர் பண்ணுறதுக்கு நம்ம யூஎஸ்டி இது ஃபாரின் கரன்சி அக்வயர் பண்ணுறோம்ல அதுக்கு ஒரு ரேட்டு இருப்பாங்க. ஜென்ரலி வந்து இது வந்து நம்ம போய் சேல் பண்ணுறதுக்கு அந்த ரேட்டுக்கு பேர் பிட்டுன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்போர்ட் ரியலைசேஷனை போய் சேல் பண்ணோம்னா அதுக்கு கொடுக்குற ரேட்டுக்கு பேர் பிட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ இம்போர்ட்டுக்கு நம்ம அக்வயர் பண்ணுற ஃபாரின் கரன்சி இருக்குல்ல, அதுக்கு உண்டான ரேட்டுக்கு பேர் ஆஸ்க்குன்னு சொல்லுவாங்க. ஆல்வேஸ் பிட்டு வந்து ஆஸ்கை விட கம்மியாக தான் இருக்கும். மீனிங் தட் எக்ஸ்போர்ட் நம்ம ரியலைஸ் பண்ண போனோம்னா அதை விட இம்போர்ட்டுக்கான பேமெண்ட்டுக்கு நம்ம அலாட் பண்ண வேண்டிய அமௌண்ட்டுங்கிறது அதிகமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் பிட் ஆஃபர் ஸ்ப்ரெட்டுனா இது ரெண்டுக்கும் உண்டான
இது பர்சன்டேஜ் ஆஃப் கெயின் அது என்னங்கிறது கேல்குலேட் பண்ணுறது தான். ஓகே, இதை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாம்னா பிட் மைனஸ் ஆஃபர் டிவைடட் பை பிட் இன்டூ 100. ஓகே, இப்போ ருப்பி பர் டாலர் 88.30. இது வந்து பிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது பிட்டு, செகண்ட் இருக்கிறது ஆஸ்க். ஓகே, பிட் பார் ஆஸ்க்குன்னு தான் இருக்கும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு இங்கே 88.30 கொடுத்துருக்காங்களா, திஸ் இஸ் பிட்டு. ஓகே, இதுதான் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கெலாம் நம்ம கொடுப்போம், எக்ஸ்போர்ட்டுக்கெலாம் ரிசீவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆஸ்க் இஸ் த ரேட் ஃபார் வாட் டு சி ஃபார் பையிங் த யூஎஸ்டி. ஓகே, அது வந்து 88.7 கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி ஸ்ப்ரெட்டு கண்டுபிடிக்கிறதுனா பிட் ஆஃபர் ஸ்ப்ரெட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஈக்குவல் டு பிட் மைனஸ் ஆஃபர் டிவைடட் பை பிட் இன்டூ 100. இங்கே பிட் என்ன 88.30, 88.3 மைனஸ் 88.7. ஓகே, டிவைடட் பை பிட் என்ன 88.30. ஓகே, 88.3 இன்டூ 100. இதுதான் வந்து பிட்டு, இதுதான் வந்து ஸ்ப்ரெட்டு பர்சன்டேஜ். ஓகே, நம்ம அது அது அப்படி பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். 0.4530%. இதுதான் வந்து ஸ்ப்ரெட். ஓகே, பிட் ஆஃப் அ ஸ்ப்ரெட். ஓகே, இது வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா இது வாட் டு சி வெயிட் அ மினிட் divided by 100, 88.30. இது வந்து பிட் ரேட்டு ப்ளஸ் 0.453% ஈக்குவல் டு 88.699 சம்திங் வருது. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 88.70. ஓகே, இப்போ பிட்டு கூட இந்த ஸ்ப்ரெட் ஆட் பண்ணோம்னா ஸ்ப்ரெட் பர்சன்டேஜ் ஆட் பண்ணோம்னா ஆஸ்க் ரேட் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாரின் ரேட்டு எக்ஸ்சேஞ்ச், இந்த எக்ஸ்சேஞ்ச் கொட்டேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்பாட் ரேட்டு ஃபார்வர்ட் ரேட் எப்படிங்கிறது எப்படி கொட்டேஷன் இருக்குங்கிறது பார்க்கலாம். இப்போ ஸ்பாட் ரேட்டு 88.53 ஆர் ஃபார் பிட்டு, 88.54 வந்து ஃபார் ஆஸ்க்கு. ஓகே, இது ஸ்பாட் ரேட்டு. ஃபார்வர்ட் ரேட் வந்து 88.93 ஆர் 88.98. ஓகே, இந்த லாஸ்ட் டூ டிஜிட்ஸு இந்த என்ன ஆஃப்டர் த டெசிமல் டெசிமலில் இருக்கிறதுக்கப்புறம் வர அமௌண்ட்டு இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி பார்த்தோம்னா பார் அப்படின்னு 2 டிஜிட்ஸ் இருக்குன்னா இந்த இதை வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரோட லாஸ்ட் 2 டிஜிட்ஸ்க்கு பதிலாக நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணி போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஃபார்வர்ட் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே எக்ஸ்சேஞ்ச் ரேட் கொட்டேஷன், அதாவது கொட்டேஷன்னா டேரெக்டாக ஃபார்வர்ட் ரேட்டை எப்படி இங்கே நமக்கு கொட்டேஷன் எப்படி வரும் அப்படின்னா இதுதான் வந்து ஃபார்வர்ட் ரேட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு எப்படி வரும்னா இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் இருக்குல்ல, இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸோட பிட்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸு, இங்கே லாஸ்ட் 2 டிஜிட்ஸ்க்கு உண்டான பிட்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். ஓகே, திஸ் மைனஸ் 93 மைனஸ் 53, இது வந்து 40. ஓகே, 40. நெக்ஸ்ட்டு 98 மைனஸ் 54 ஃபார் ஆஸ்க், இது வந்து 44. 40/44 இருந்தால் நமக்கு கொடுப்பாங்க. ஸ்பாட் ரேட் கொடுத்துருவாங்க, ஃபார்வர்ட் ரேட் கொடுத்துருவாங்க. இதை வச்சு தான் நம்ம ஃபார்வர்ட் ரேட்டை கொஷின்ஸில் நம்ம கண்டுபிடிப்போம். ஓகே, இப்போது இதிலையே இந்த அமௌண்ட் ஜென்ரலாக வந்து பிட்டுக்கு உண்டான கொட்டேஷன் ஆஸ்க் உண்டான கொட்டேஷன் விட கம்மியாக தான் இருக்கும். பட் இன்கேஸ் ஆஸ்க் உண்டான கொட்டேஷனை விட இது கம்மியாக இருந்துச்சுன்னா இதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் இது வந்து இங்கே 44/40 அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த 53லேருந்து 44ஐயும் 54லேருந்து 40யும் நம்ம மைனஸ் பண்ணி நம்ம கொண்டு வருவோம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ரீமியம். இப்போ இந்த ஐஎன்ஆர் டு யூஎஸ்டி 88.5 இந்த ஸ்பாட்டில், இது ஃபார்வர்டில் 88.8ன்னு இருக்குது. இது ப்ரீமியம் எப்படி கேல்குலேட் பண்ணுவோம், அதாவது அகெயின்ஸ்ட் ஐஎன்ஆர் யூஎஸ்டி வந்து அப்ரிஷியேட் ஆகிருக்கு இது. ஸோ இப்போ ப்ரீமியம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ப்ரீமியம் இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஃபார்வர்ட் மைனஸ் ஸ்பாட் இன்டூ டிவைடட் பை ஸ்பாட் இன்டூ 100 அப்படி பார்த்தோம்னா ஃபார்வர்ட் வந்து 88.8 மைனஸ் 88.5 டிவைடட் பை 88.5னா இது வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1.34% 0.34% வந்து நமக்கு கெயின், அதாவது ப்ரீமியம். USD is at premium of 0.34% for 3 months. இந்த மாதிரி 3 monthsங்கிறதுக்கு மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிட்டோம்னா இது 3 மாதத்துக்கு 0.34% ப்ரீமியம். இதே ஆனுவலைஸ் பண்ணோம்னா இன்ட்டு 12/3 போட்டோம்னா 1.36%. USD இது INR வேல்யூ வந்து ஐஎன்ஆர் விட USD அப்ரிஷியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மீனிங். ஓகே, இதே டிஸ்கவுண்ட்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இதே கேஸை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கரன்சி வந்து ப்ரீமியமில் இருக்குன்னா அதுக்கு அகெயின்ஸ்டான இன்னொரு கரன்சி வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த கேஸில் ருப்பீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கொட்டேஷன் இதுக்கான கொட்டேஷன் இப்போ எப்படி எடுப்போம்னா டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். ஓகே, இந்த கேஸில் ஸ்பாட்டுக்கு என்ன வரும்னா 1 டிவைடட் பை 88.5 0.0112 ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 0.0113 எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்வேர்டுக்கு எடுத்தோம்னா 1 divided by 88.8 0.0113 வருது. நம்ம ஃபார் த சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டி வாட் டு சே சிம்பிளிசிட்டிக்காக ஃபெசிலிட்டேஷனுக்காக நம்ம 0.01126ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கேஸில் பார்த்தோம்னா 3 monthsக்கு அப்புறம் INR வந்து அடி வாங்குது, அகெயின்ஸ்ட் USD டிஃப்ளேட் ஆகுது. டிஃப்ளேட் மீன்ஸ் வாட் டு சே அது சட்ட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் ஐஎன்ஆரோட வேல்யூ கம்மியாகுது, டெப்ரிஷியேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த கேஸில் நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிப்போம். இது என்ன, இங்கே நம்ம சேம் ஃபார்முலா எடுத்துக்கலாம், இல்லை ஸ்பாட் மைனஸ் ஃபார்வர்டுன்னு எடுத்துக்கலாம். இந்த என்ன சேம் ஃபார்முலா இதை எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் நெகட்டிவில் வரும். இதே ஸ்பாட் மைனஸ் ஃபார்வர்டுன்னா பாசிட்டிவில் வரும். டிஸ்கவுண்ட் ஆஃப் இப்போ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் 0.35% இது வந்து 3 months டிஸ்கவுண்ட். ஓகே, இதே ஆனுவலைஸ் பண்ணோம்னா 1.416% இது வந்து டிஸ்கவுண்ட். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டினா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார் எவ்ரி கண்ட்ரி பேஸ்ட் ஆன் தேர் எக்கானமி, பேஸ்ட் ஆன் தேர் பப்ளிக் கான்ஃபிடென்ஸ், பப்ளிக் எக்ஸ்பெக்டேஷன், அந்த கண்ட்ரீஸோட சென்ட்ரல் பேங்க்ஸ் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு இது இந்தியாவில் இது ரெப்போ ரேட்டுன்னு சொல்லுவோம், யூஎஸ்டியில் இது ஃபெட் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ரெண்டு ரேட்டுமே வந்து ஈக்குவலாக இருக்காது. ஸோ இன் ஃப்யூச்சர் என்ன ஆகும்னா, இப்போ நான் ஒரு யூஎஸ்டியில் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதுக்கு எகெயின்ஸ்டாக ஐஎன்ஆரில் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ஐஎன்ஆரில் எனக்கு சப்போஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும் யூஸ்வலாக. இப்போ இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு நாமினலாக பார்க்கும்போது எனக்கு கெயின் வந்து ஐஎன்ஆரில் கிடச்சிரும், அதாவது எனக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிரும். இப்போ அங்கே வந்து இந்தியாவில் வந்து 8% ரிட்டர்ன்ஸு, இதே யூஎஸில் வந்து 2% தான்னா எனக்கு அதிகமான ரிட்டர்ன்ஸ் இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். பட் மார்க்கெட் ஃபோர்ஸஸ் என்ன ப்ளே பண்ணணுன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்காக, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கு உண்டான டிஃப்ரென்ஸுக்காக இதுக்காக அக்கௌண்ட் பண்ணி அதுக்கேற்ற வகையில் ஃபாரெக்ஸ் ரேட்ஸ் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த கண்ட்ரியில்
இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கோ அந்த கண்ட்ரியில் அந்த கண்ட்ரியோட கரன்சி வந்து டிஸ்கவுண்ட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதில் எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஃபார்வர்ட் ரேட்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா 1 ப்ளஸ் ரிஸ்க் ரேட் இன் டொமஸ்டிக் கரன்சி ஈக்குவல் டு ஃபார்வர்ட் ரேட் டிவைடட் பை ஸ்பாட் ரேட் இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் இன் ஃபாரின் கண்ட்ரி. ஓகே, இப்போ நம்ம ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். இப்போது இந்தியாவில் வாட் டு சி இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8% இருக்குது, யூஎஸில் 2% இருக்குது. ஓகே, ஸ்பாட் ரேட் வந்து இப்போது இந்தியாவில் 88.50 இருக்குன்னா இப்போ ஃபார்வர்ட் ரேட் 3 months ஃபார்வர்ட் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலான்னா எப்படி கண்டுபிடிப்போம்னா 88.5 இன்ட்டு இந்தியாவில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 1 ப்ளஸ் 8% இன்ட்டு இது 3 monthsக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இன்ட்டு 3/12 டிவைடட் பை 1 ப்ளஸ் யூஎஸில் இருக்கிற ரேட்டு 0.02 இன்ட்டு 3/12. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 3 months ஃபார்வர்ட் ரேட்டு 89.8209 வரும். ஓகே, 88.8209. ஓகே, இதுதான் வந்து 3 months ஃபார்வர்ட் ரேட்டு. இது எப்படி இது எப்படி ஈக்குவலிபிரியம் அட்டைன் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆஃப்டர் 3 months நான் வந்து யூஎஸ்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்தியாவில் இந்த யூஎஸ்டிக்கு உண்டான ஈக்குவலான ரேட்டை இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா 88.5 இன்ட்டு இது இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணோம்னா 3 months இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணோம்னா இது 2%. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 90.27 கிடைக்கும். ஓகே, இப்போது இதே நான் வந்து இதுக்கான ஃபினான்சிங் வந்து இந்த 88.5 இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, இதுக்கான ஃபினான்சிங் வந்து யூஎஸ்டி லோன் வாங்குகிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு ரேட்டு அது என்னென்னா ஸ்பாட் ரேட்டில் வாங்குகிறேன் அப்படின்னா 1 யூனிட் ஆஃப் ஒரு யூஎஸ்டிக்கு எவ்வளோ ரேட் வருதுன்னு பார்க்கலாம். இதே வந்து ஸ்பாட் வெயிட் அ மினிட் இதே ஒரு யூஎஸ்டிக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 2% இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் ஃபார் 3 monthsனா இது 0.5%. அப்போ 1.005 யூஎஸ்டின்னு அது வளரும். சப்போஸ் இது ஸ்பாட் ரேட்லேயே நம்ம அதே எப்படி மெஷர் பண்ணோம்னா வெயிட் அ மினிட் ஓகே இன்ட்டு 2% இன்ட்டு 3/12னா 0.005. இதை ஆட் பண்ணோம்னா 1.005. இதை வந்து ஸ்பாட் ரேட்டோட மல்டிப்ளை பண்ணோம்னா 88.5. ஸ்பாட் ரேட் தான் வந்து ஃபார்வர்ட்லேயும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மல்டிப்ளை பண்ணோம்னா 88.9425. ஸோ இந்த கேஸில் நமக்கு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கெயின் இருக்கும் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணோம்னா. பட் ஃபார்வர்ட் ரேட்டு அப்படி ஸ்டே ஆக போகிறதில்ல. இன்கேஸ் அதுக்கேற்ற மாதிரி இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவும் ஒரு ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா இப்போது இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டியில் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி 89.8209 இதுதான் ரேட்டாக இருந்துச்சுன்னா 89.8209 இன்ட்டு $1.005 $90.27. அந்த ரேட்டு ரெண்டு ரேட்டுமே வந்து இங்கே ஈக்குவல் ஆயிடுச்சு. ஓகே, இது என்ன இது தியரட்டிக்கலான இது கான்செப்ட் தான். பட் ஃபாரெக்ஸ் ரேட் வந்து மோர் தென் தட் இதை தாண்டியும் ஃபேக்டர்ஸ் டிசைட் பண்ணுது. என்னென்னா அந்த ஃபாரின் கரன்சிக்கான டிமாண்ட் அண்ட் சப்ளை அது பேஸ் பண்ணியும் அதோட ரேட் வந்து டிஃபர் ஆகும். திஸ் இஸ் இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தான். ஸோ இது வந்து 100% நடக்குமானா நடக்காது. பட்
இஃப் இட் ஹேப்பன்ஸ் இது வந்து இது வந்து நடந்துச்சுன்னா ஆர்பிட்ராஜுக்கான பாசிபிலிட்டிஸ் எதுவும் இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம சம்ஸ் போகலாம். ஓகே, நம்ம இப்போ கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியன் ருப்பி உங்கள் வந்து ஹோம் கரன்சின்னு அஷ்யூம் பண்ணிட்டு ஹோம் கரன்சி அப்புறம் ஃபாரின் கரன்சி வந்து யூஎஸ் டாலர்னால் இப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை எப்படி நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம இப்போ ஹோம் கரன்சி வந்து நம்ம ரெஃபரன்ஸ் கரன்சியாக தான் எடுத்துப்போம். ஓகே, ஆல்சோ ரெஃபரன்ஸ் கரன்சினா எப்படி? ரெஃபரன்ஸ் கரன்சிங்கிறது நமக்கு நியூமரேட்டரில் இருக்கும். அப்போ நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா ருப்பி பர் டாலர் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஓகே, அப்படி பார்த்தோம்னா ருப்பி பர் டாலர் ஈக்குவல் டு 88.70 ஆர் 89 அப்படின்னு கொடுப்போம். இது ஃபார்வர்ட் அந்த டெசிமல் டிஃபரன்ஷியல்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கலாம். சாரி, பட் இங்கே டிஜிட்ஸ் மாறுது, ஸோ அதனால் நம்ம இப்படி கொடுக்க மாட்டோம். ஓகே, ஆல்சோ நெக்ஸ்ட்டு ஆர் நம்ம 4 டிஜிட்ஸில் மெயின் டெசிமல் நம்ம கொடுக்கணும்னு நினச்சோம்னா 88.7005 89.0010 ஃபார் இது வந்து அஷ்யூம்டு ரேட்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த கேஸில் பிப் வந்து ஃபஸ்ட் கேஸில் 0.01 அந்த அந்த இதில் மூவ் ஆகும். ஓகே, செகண்ட் கேஸில் 0.00 வெரி சாரி, இங்கே இன்னொரு 0 வரும். சாரி ஃபார் த மிஸ்டேக், வெயிட் அ மினிட். ஓகே, இப்போ வந்து நம்ம கோடில் கொடுத்தோன்னா நம்ம ஏர்லியராக பார்த்த மாதிரி யூஎஸ்டி பர் ஐஎன்ஆர் இருந்து நம்ம கொடுப்போம். ஏர்லியராக பார்த்த மாதிரி இது கோட்ஸில் கொடுத்தோன்னா மேலே இருக்கிற கரன்சி தான் வந்து சாரி கீழே இருக்கிற கரன்சி, தட் இஸ் டினாமினேட்டரில் இருக்கிற கரன்சி தான் ரெஃபரன்ஸ் கரன்சி. ஸோ இந்த கேஸில் 1 யூஎஸ்டி பர் ஐஎன்ஆர் ஈக்குவல் டு 88.7 rupees. ஓகே, இது திஸ் இஸ் பிட். ஓகே, ஆஸ்க் வந்து 1 USD ஈக்குவல் டு 89 rupees. ஓகே, இதே வந்து இன்டைரக்ட் கோட்டை நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா டாலர் பர் ருப்பி ஈக்குவல் டு இங்கே நமக்கு ஒரு புது கான்செப்ட் லேர்ன் பண்ணணும். என்னென்னா பிட்டு நம்ம ரெசிப்ரோக்கல் போட்டால் நமக்கு என்ன கிராஸ் ரேட் கிடச்சிரும், அதாவது அந்த இன்டைரக்ட் கோட் கிடச்சிரும் நம்ம பார்த்தோம். பட் இங்கே பிட்டுக்கும் ஆஸ்க்குக்கும் ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்குது. இப்போ இங்கே டாலர் பர் ருப்பி நம்ம இன்டைரக்ட் கோட்டாக சேஞ்ச் பண்ணும்போது 1 ஆஸ்க் ஆஃப் த அதர் கரன்சி 1 இங்கே 89 இருக்கா, 89 ஃபஸ்ட்டு 1 இங்கே பிட்டு போடும்போது ஃபஸ்ட்டு ஆஸ்க்கு வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிப்போம். செகண்டு பிட் இது ஆஸ்க்கு வந்து 1 பிட்டுக்கு பிட்டோட ரேட் எடுத்துப்போம். 1 ஆஸ்க்கு 1 பிட் ஆஃப் த நெக்ஸ்ட் அதர் கரன்சி இந்த இன்டைரக்ட் கோட்டை கன்வெர்ட் பண்ணும்போது. ஓகே, இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.01125, 0.01127. ஓகே, நம்ம திஸ் கொஷின் இஸ் ஜஸ்ட் நம்ம லேர்னிங்காக தான். திஸ் கொஷின் டசன்ட் ஹோல்ட் எனி எக்ஸாம் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த எக்ஸாம். ஓகே, இதில் நம்ம இப்போ ஏன் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், ஏன் நம்ம இதை பிட்டு மாற்றி எடுக்கிறோம், ஆஸ்க்கை ஏன் இப்படி மாற்றி எடுக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போது இந்த இன்டைரக்ட் கோட்டாக சேஞ்ச் பண்ணும்போது அவர் கரன்சி இன் டேர்ம்ஸ் ஆஃப் தேர் கரன்சி. ஸோ என்ன இப்போ டாலர் பர் ருப்பின்னா இந்த கேஸில் நான் டாலர் ருப்பி வாங்க வந்திருக்கேன். ஓகே, வாட் டு சி ருப்பி கொடுத்து டாலர் வாங்க வந்திருக்கேன் அப்படின்னா இட்ஸ் லைக் நான் ருப்பி சேல் பண்ணுறேன் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ருப்பி சேல்னா வெயிட் அ மினிட். ஓகே, இதே நான் ருப்பி சேல் பண்ணுறேன் அப்படின்னா டாலர் பை பண்ணுறேன் அப்படின்னா 89 தானே கொடுத்து நான் டாலர் பை பண்ணுவேன். ஸோ
அது இப்போ ருப்பீஸை சேல் பண்ணும் போதும் இதே கேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, ப்ரிவைலிங் ரேட் வந்து 1 USD ஈக்குவல் டு இது ₹50னா இதில் என்ன ரெஃபரன்ஸ் கரன்சின்னு கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி ருப்பீஸில் தான் மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் ரெஃபரன்ஸ் கரன்சி ருப்பி தான். ஓகே, அண்ட் ஆல்சோ how would the exchange be presented, டைரக்ட் கோட்டாவும் இன்டைரக்ட் கோட்டாவும் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் சிம்பிள் சம். என்ன சொல்ல இப்படி இப்போ டைரக்ட் நமக்கு இப்போ நம்ம இந்தியன் பேஸ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க இந்தியன் கரன்சி தான் வந்து ஹோம் கரன்சின்ட்டு. ஓகே, இப்போ டைரக்ட் கோட்டை எப்படி கொடுப்போம்னா ₹per ஈக்குவல் டு 50. ஓகே, ₹per, வேர் இஸ் த கொஷின். ஓகே, ₹per ஈக்குவல் டு 50. ஓகே, இது இன்டைரக்ட் கோட்டுன்னா $per ஈக்குவல் டு 1/50. இது நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா 0.02 வரும். $per ஈக்குவல் டு 0.02 வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். the price of a bond just before maturity is 5,000. redemption value வந்து 5,250. தேர்ட் இயருக்கு அப்புறம் சாரி 5,250 வந்து ரிடம்ஷன் வேல்யூ, இன்ட்ரெஸ்ட் வந்து 350. ஓகே, இந்த கேஸில் டாலர் வந்து 2% அப்ரிஷியேட் ஆகுதுங்கிறாங்க. ஓகே, கேல்குலேட் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இங்கே வந்து ஹோம் கரன்சி எதுன்னு கொடுக்கல, ஸ்பாட் ரேட் என்னங்கிறது கொடுக்கல. ஓகே, ஜஸ்ட் என்ன யூஎஸில் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் என்ன, ரிடம்ஷன் அமௌண்ட் என்ன, யூஎஸ் மார்க்கெட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த கேஸில் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் ரிட்டர்னுக்கு என்ன ஃபார்முலா, என்ன ப்ரொசீட்ஸ் சேல் ப்ரொசீட்ஸ் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ 100. இதே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்காக நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிப்போம். ஸோ ரிடம்ஷன் அமௌண்ட் என்ன, ரிடம்ஷன் 5,250. ஓகே, 5,250 மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 5,000 ப்ளஸ் 350 இன்ட்ரெஸ்ட்டு டிவைடட் பை 5,000 இன்டூ 100. இது நமக்கு 12% வரும். பட் இது நம்ம ஒரு யூஎஸ் சிட்டிசனாக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன். பட் இங்கே என்ன டாலர் அப்ரிஷியேட் பை 2%ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு இந்த 5,250ங்கிறது ஸ்பாட் ரேட் என்ன ரேட்டில் போய் இப்போ ₹100 நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100ன்னு இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு 100க்கே திருப்பி நமக்கு ரிட்டர்ன் கிடைக்க போகிறதில்ல, 102 நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படியும் நமக்கு ஒரு கெயின் வருது. ஸோ அப்படி கெயின், அந்த கெயின் நம்ம கேல்குலேட் பண்ணோன்னா வர இந்த ரிடம்ஷன் வேல்யூக்கும் இன்ட்ரெஸ்ட் வேல்யூலையும் 2% இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ரிட்டர்ன்ஸை 2%ஆல் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணோம்னா இந்த 5,250 ப்ளஸ் 350. ஓகே, இது 2% இன்க்ரீஸ் ஆகுதா? அப்போ 0.02 minus $5,000 divided by $5,000 பர்சன்டேஜ்னா இப்போ 14.24%. இதுதான் வந்து சப்போஸ் இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக அது இந்தியன் ருப்பீஸ்க்கு எகென்ஸ்டாக அது 2% அப்ரிஷியேட் ஆச்சுன்னா நமக்கு உண்டான ரிட்டர்ன் வந்து இதுதான் 14.24% தான் நமக்கு உண்டான ரிட்டர்ன். ஓகே, தட்ஸ் ஆல் திஸ் சம். நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். ஓகே, இப்போ கொஷின் 4 பார்க்கலாம். கொஷின் 4 பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் படிச்சுக்கலாம். இப்போ நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் பாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா என்னங்கிறத பார்க்கலாம். இது ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக பார்க்கலாம். இது நம்ம நெக்ஸ்ட்டு டீட்டெயில் டிஸ்கஷன்ஸ் வரும். ஓகே, இப்போ நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்னா இப்போ 2 பேங்க் இருக்குது. இந்தியாவில் ஒரு பேங்க் இருக்குது, லெட்ஸ் எக்ஸாம்பிள் கனரா பேங்க் இருக்குது. இப்போ யூஎஸில் ஒரு பேங்க் இருக்குது, யூஎஸில் XYZ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேங்க் வச்சுக்கலாம். இப்போ ஏபிசி இப்போ கனரா பேங்க்கு அந்த XYZ பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கு, அதில் அமௌண்ட் மெயின்டைன் பண்ணுது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் US டாலர்னால் அது வந்து கனரா பேங்க்குக்கு அது நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டு. இதே அந்த பேங்க்குக்கு வந்து
வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் இது வந்து வாஸ்ட்ரோ அக்கௌண்ட். அதாவது நாஸ்ட்ரோ அக்கௌண்ட் என்ன சொல்லுதுன்னா அப்படின்னா என்னென்னா மை மணி எங்கள் பணம் உங்கள் பேங்க்கில் உங்கள் கரன்சியில் இருக்குது, அது வந்து நாஸ்ட்ரோ அக்கௌண்ட். ஓகே, வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் என்னென்னா அவங்க சொல்கிறது உங்கள் பணம் எங்கள்கிட்ட எங்கள் கரன்சியில் இருக்குது, இது வந்து வாஸ்ட்ரோ அக்கௌண்ட். ஓகே ஓகே, லெட்ஸ் கோ இன் டு த சம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ஏபிஎன் ஆம்ப்ரோ பேங்க் அப்படிங்கிறவங்க ஆம்ஸ்டர்டாமில் இருக்கிறாங்க. 15 மில்லியன் ருபீஸ் அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அவங்க கனரா பேங்க்கில் இது டீல் அது உங்களோட ஓகே நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டில் லோட் பண்ணுறதுக்காக 15 மில்லியன் ருபீஸ் கேட்குறாங்க. ஓகே, இன்டர் பேங்க் ரேட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க 51.3625/3700. ஓகே, வாட் வுட் பி த கனரா பேங்க்? ஓகே, என்ன கோட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போது நமக்கு இங்கே நம்ம எப்படி எடுக்கணும்னா, நமக்கு இங்கே ஆம்ப்ரோ பேங்க்குக்கு ருபீஸ் தேவைப்படுது. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் ருபீஸ். ஸோ எப்பயுமே வந்து ஒரு கேட்குற கரன்சி நம்ம என்ன எய்தர் நம்மளுக்கு டிமாண்டில் இருக்கிற கரன்சி கேட்டாலும் ஆர் சேல் பண்ணாலும் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதை டினாமினேட்டரில் வச்சுருக்கணும். தட் இஸ் நமக்கு வேண்டிய கரன்சியை வந்து டினாமினேட்டரில் வச்சுருக்கணும். டினாமினேட்டர்னால் அது வந்து ரெஃபரன்ஸ் கரன்சியாக இருக்கக்கூடாது. ஓகே, நம்மள்கிட்ட இருக்கிற கரன்சி எந்த கரன்சி வச்சு வாங்குகிறோமோ அதுதான் வந்து ரெஃபரன்ஸ் கரன்சியாக இருக்கணும். ஸோ இந்த கேஸில் யூஎஸ்டி இந்த கம்பெனி இந்த பேங்க் வந்து வாட் டு சே இந்த கரன்சி வச்சுருக்காங்க, யூஎஸ்டி வச்சுருக்காங்க, இந்தியன் ருபீஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ this is rupee ask. So divided by rupee ask per rupee ask. மேலே வந்து நியூமரேட்டரில் யூஎஸ்டி டாலர் பர் ருப்பி டாலர் வரும். ஓகே, டிவைடட் பை ருப்பி ஆஸ்க். ஸோ டாலர் பர் ருப்பி ஆஸ்க்குன்னா நமக்கு இங்கே ரேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருப்பி. இது வந்து ரெஃபரன்ஸ் கரன்சி இந்தியனில் இருக்குது. ஸோ இது வாட் இட் வுட் மீன் சாரி ஃபார் 1 minute. ஓகே, 51.3625/3700 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஃபார் இது வந்து டாலர் பர் ருப்பி. பட் நமக்கு தேவைங்கிறது ருப்பி பர் டாலர். ஸோ ருப்பி பர் டாலர் ருப்பி பர் டாலர் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது டாலர் பர் ருப்பி. ஸோ இது வந்து நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணுவோம். ரெசிப்ரோக்கேட் பண்ணோன்னா பிட் ரேட் என்ன வரும் 1/ask ஆஃப் த ஆப்போசிட் கரன்சி. அப்போ 1/51.37 1/51.3625. ஓகே ஓகே, இந்த கேஸில் நமக்கு ருப்பி ஆஸ்க் வேணும், டாலர் பர் ருப்பி ஆஸ்க்கு. ஸோ இந்த செகண்ட் ரேட் எடுத்துப்போம். 1/51.3625. இதை நம்ம இந்த ரேட் எடுத்துக்கிட்டோம்னா 15 மில்லியன் கேட்குறாங்க. 15 மில்லியன்னா 1.5 crore. ஓகே, இதை நம்ம வந்து 15 மில்லியன் இன்ட்டு 51.3625 இந்த டிவைட் பண்ணோம்னா நமக்கு $292,042. இந்த அமௌண்ட் லோட் பண்ணாங்கன்னா they will issue 15 million rupees in their nostro account. Okay, that's all with this sum. நம்ம next sum போலாம். Okay, let's now go to the fifth question. இந்த கொஷின் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த கொஷனில் நம்ம ஏர்லியராக பார்த்தது அதே மாதிரி இந்த லாரோ அக்கௌண்ட் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டு ஃபண்டிங் தான் கேட்டிருக்காங்க. பட் ஏர்லியர் கொஷனில் நமக்கு கோட்ஸ் டேரெக்டாக இருந்துச்சு. வாட் டு சே, அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் இன்டைரக்ட் கோட்டாக தான் இருந்துச்சு. பட் இதில் கிராஸ் ரேட்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதை பார்க்கலாம். அது இல்லாமல் இதில் லாரோ அக்கௌண்ட்டுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. லாரோ அக்கௌண்ட்டுனா இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோன்னா இப்போ கனரா பேங்க் அக்கௌண்ட் அங்கே XYZ பேங்க்கில் இருக்குது, யூஎஸ் டாலரில் இருக்குது அப்படிங்கிறது என்ன. அது வந்து கனரா பேங்க்குக்கு நாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டு, அந்த யூஎஸ் பேங்க்குக்கு அந்த வாஸ்ட்ரோ அக்கௌண்ட்டு அப்படின்னு பார்த்தோம். பட் இப்போ இந்த லாரோ அக்கௌண்ட்டுனா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பிஐ வந்து அந்த அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா என்ன, அது வந்து அவங்களுக்கு லாரோ அக்கௌண்ட். இவங்க 2 பேர் இல்லாமல் வேற ஒரு தேர்ட் பார்ட்டி
இன்வால்வ் ஆகுறாங்கன்னா அந்த தேர்ட் பார்ட்டிக்கு இது ஒரு லாரோ அக்கௌண்ட். ஓகே, கொஷின் நம்ம படிக்கலாம். இப்போ எக்ஸ்வைசட் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 25 மில்லியன் ருபீஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஓகே, அவங்க அகேன்ஸ்ட் அவங்க பவுன்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஓகே, எக்ஸ்வைசட் பேங்க்குக்கு 25 மில்லியன் ருபீஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்குது அவங்களோட நாஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு லோட் பண்ணுறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, பேங்க் ஆஃப் லண்டன் பேங்க்கோட லாரோ அக்கௌண்ட்டில் இது பவுண்ட்ஸ் கிரெடிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது தேர்ட் பேங்க் வருது அப்படிங்கிற சொல்கிறாங்க. தேர்ட் பேங்க்குனா இப்போ என்ன ஆம்ஸ்டர்டாம்னா அதுக்கு யூரோ, இந்த பேங்க்குக்கு யூரோவில் தான் வந்து இன்ஃப்ளோஸ் அவுட்ஃப்ளோஸ் இவங்களோட ஹோம் கரன்சி யூரோஸில் தான் இருக்கும். அவங்களுக்கு அமௌண்ட் வந்து ருப்பீஸில் வேணும். பட் அவங்கள்ட்ட கரன்சி அவங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் என்ன, அவங்களோட ஹோல்டிங் என்ன லண்டனில் இருக்குது, விச் மீன்ஸ் இட் இஸ் இன் பவுண்ட். ஓகே, இப்போ என்ன பவுண்டில் இருக்குது. ஓகே, இந்த கேஸில் என்ன calculate the amount of euros பவுண்ட்ஸ் கிரெடிட், பவுண்ட்ஸ் எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்குங்கிறது கேட்குறாங்க. எவ்வளோ கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஓகே, ஆன்கோயிங் இன்டர் பேங்க் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன டாலருக்கு அகேன்ஸ்டாக ருப்பீஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு டாலருக்கு அகேன்ஸ்டாக ருப்பியோட கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு பவுண்ட்ஸுக்கு எகென்ஸ்டான டாலரோட கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன வேணும், இப்போ நமக்கு ருப்பீஸ் வேணும். ஆம்ஸ்டர்டாம் பேங்க்கோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னா நமக்கு ருப்பீஸ் வேணும். ஓகே, நமக்கு ருப்பீஸ் வேணும். ருப்பீஸ் அகேன்ஸ்ட் வாட், நமக்கு இந்த பவுண்ட்ஸுக்கு எகென்ஸ்டாக ருப்பீஸ் வேணும். ஸோ நமக்கு என்ன in this case என்ன rupee ask நமக்கு என்ன required வேல்யூ நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம டினாமினேட்டரில் போட்டுப்போம். ஸோ rupee what is that we want ask. ஸோ by rupee ask, per rupee ask against pounds. ஓகே, அதனால் பவுண்ட் per rupee ask நம்ம calculate பண்ணணும். பவுண்ட் per rupee ask, பவுண்ட் per rupee ask இதை நம்ம எப்படி calculate பண்ணலான்னா பவுண்டு per டாலர் ஆஸ்க் இன்ட்டு டாலர் per rupee ask இது மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, பவுண்ட் per டாலர் ஆஸ்க் இன்ட்டு டாலர் per rupee ask இப்படி நம்ம எழுதிக்கலாம். இப்போ நமக்கு என்னென்ன கோட் இருக்குன்னு பார்க்கலாம். 60 டாலருக்கு எகென்ஸ்டாக 60 ருப்பீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ திஸ் இஸ் ருப்பி per டாலர் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு இங்கே என்ன இருக்குது, டாலர் per rupee தான் தேவைப்படுது. பட் இங்கே என்ன ருப்பி per டாலர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா வாட் வி கெட் என்னென்னா இங்கே நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டு இங்கே என்னென்னு மாறும்னா 1 ருப்பி per டாலர் பிட்டுன்னு மாறும். ஓகே, இன்ட்டு நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, பவுண்டு per டாலர் ஆஸ்க். ஓகே, பவுண்டு per டாலர் ஆஸ்கா, பட் இங்கே என்ன டாலர் கொடுத்துருக்காங்களா, அப்போ டாலர் per பவுண்டு தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். சேஞ்ச் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கணும், இது சேஞ்ச் பண்ணும்போது இது வந்து என்ன ஆஸ்காக இருக்கிறது பிட்டாக மாறும். ஓகே, லெட்ஸ் சி என்ன பவுண்டு per டாலர் per பவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை அப்படியே கன்வெர்ட் பண்ணோன்னா நம்மள்கிட்ட இருக்கிற டேட்டா ஆஸ் பர் தட் நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா 1 டாலர் per பவுண்டு பிட், டாலர் per பிட். ஓகே, டாலர் per பவுண்ட் பிட். இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு என்னென்ன நம்ம கொஷினுக்கு இருக்கிற மாதிரி அவைலபிள் டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெக்குயர்மெண்ட் அலைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 1 ருப்பி per டாலர் பிட்டுன்னா ருப்பி per டாலர் ஓகே, ருப்பி per டாலர் பிட்டு இதுதான். ஓகே, ஃபஸ்ட் இருக்கிற அமௌண்ட் 61.3625 அது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 61.3625 இன்ட்டு 1 டாலர் per பவுண்ட் பிட். ஓகே, டாலர் per
டாலர் பர் பவுண்டு பிட் அமௌண்ட் என்ன 1.526. ஓகே, இதை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா, இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/1.526. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 0.0107 கிடைக்கும் பர் என்ன பவுண்டு பர் ருப்பியாஸ்க்கு வந்து 0.0107. ஓகே, இது வந்து 25 மில்லியன் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 2,67,500 rupees 500 மில்லியன் கிடைக்கும். ஸோ விச் மீன்ஸ் தட் அந்த கம்பெனி, இந்த பேங்க் எக்ஸ்வைசட் பேங்க் வந்து 2,67,500 பவுண்ட்ஸ் டெபாசிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 25 மில்லியன் ருபீஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா, இப்போ யூகேல ஒரு கம்பெனி இருக்குது. யூகேல ஒரு அவங்களுக்கு கனேடியன் டாலர் 5 lakh rupees ரிசீவபிளாக இருக்குது 6 months. ஓகே, யூகேவோட கரன்சி வந்து பவுண்டு தான். ஓகே, பவுண்டு, பட் சாரி பவுண்டு வேல்யூவில் எதுவும் கொடுக்கல. அவங்களோட ஜஸ்ட் நம்ம கொஷின் ஃபர்தர் ரீட் பண்ணலாம். ஓகே, எக்ஸ்போர்ட்டர் வாண்ட்ஸ் டு ஹெச் இந்த ரெசிப்டை வந்து ஹெச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார்வர்ட் ரேட்ஸ் ட்ரூலி ரிஃப்ளெக்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டிஃப்ரென்ஷியல். திஸ் இஸ் நத்திங் பட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி ஹோல்ட்ஸ் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அப்படின்னா ஃபார்வர்ட் ரேட் இஸ் டிபெண்ட். ஃபார்வர்ட் ரேட்டை நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரிட்டி பேஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைண்ட் அவுட் த ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்வர்ட் ரேட்டை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இப்போ கனேடியன் டாலர் ரேட்டு கொடுத்துருக்காங்க. கனேடியன் டாலர் அகேன்ஸ்ட் பவுண்டு ஸ்பாட்டு 2.5 கொடுத்துருக்காங்க. கனடா. ஓகே, அண்ட் ஆல்சோ கனடாவில் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. யூகேல இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் சப்ஸ்டியூட் திஸ் இன் ஃபார்முலா என்னன்னா, ஓகே, ஃபார்முலா என்னென்னா 1 + rate in domestic country equal to forward divided by spot into 1 + risk foreign rate. ஓகே, இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, இதை மாடிஃபை பண்ணி இது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, இப்போ ஸ்பாட்டில் $2.5. ஓகே, 2.5 இன்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்கே டொமஸ்டிக் எடுத்துக்கிறோம். ஸோ டொமஸ்டிக்னால் இப்போதைக்கு நமக்கு டேரெக்டாக இங்கே ஸ்பாட்டு என்ன ரேட்டுக்கு எடுக்கிறோமோ, எந்த கண்ட்ரியோட கரன்சி எடுக்கிறோமோ அதோட ரேட்டு தான் இங்கே எடுத்துக்கணும். ஸோ இங்கே கனேடியன் டாலரோட எந்த கரன்சி வந்து ரெஃபரன்ஸ் கரன்சியாக இருக்கோ அந்த கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது கனேடியன் டாலர்ஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு எகென்ஸ்டாக கனேடியன் ரேட் எடுத்துப்போம். கனேடியன் ரேட்டு 15%. ஸோ அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 0.15. இது 6 months. ஸோ 6 monthsக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இன்ட்டு 6/12 டிவைடட் பை 1 + யூகேல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 12% இன்ட்டு 6/12. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபார்வர்ட் ரேட்டு 2.5354. இது வந்து கனேடியன் ருப்பீஸ். ஓகே, இது வச்சு நம்ம ஃபார்வர்ட் ஹெச் பண்ணோம்னா எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது வந்து கனேடியன் டாலர்ஸ் தான் இருக்குது 5 lakh. இந்த ரேட் நம்ம கண்டுபிடிச்சதும் வந்து 2.5354. இதுவும் வந்து கனேடியன் வேல்யூ தான். ஸோ இது ரெண்டுமே கனேடியனில் இருக்கிறதுனால we have to divide the value. அப்போ டிவைட் பண்ணோம்னா நமக்கு 5 lakh டிவைடட் பை 2.5354. இது நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஃபார்வர்ட் எவ்வளோ ஹெட்ஜ் பண்ணலாம், ஃபார்வர்டில் எவ்வளோ ஹெட்ஜ் பண்ணிக்கலாம்னா 1,97,207 pounds. வெயிட் அ மினிட். ஓகே, இப்போ ஃபார்வர்டில் நமக்கு எவ்வளோ நம்ம ஹெட்ஜ் பண்ணிக்கலாம், எவ்வளோ ரெமிட்டன்ஸ் ஹெட்ஜ் பண்ணிக்கலாங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, கெயின் ஆர் லாஸ் கேட்டிருக்காங்க டிஃப்ரெண்ட் சினாரியோஸில். ஃபஸ்ட்டு 2% டிக்ளைன் ஆச்சுன்னா, டிக்ளைன்னா இங்கே நம்ம அதாவது இங்கே எப்படி நம்ம எடுத்துக்கணும்னா
டிக்ளைன்னா இதோட வேல்யூ வந்து எப்படி யூரோக்கு எகென்ஸ்டாக சாரி பவுண்ட்ஸுக்கு எகென்ஸ்டாக கெனடியன் டாலர் வேல்யூ கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் அப்படி கெனடியன் டாலரோட வேல்யூ கம்மியாச்சுன்னா அவங்க அதிகமாக அமௌண்ட் அவங்களோட கரன்சி அதிகமாக கொடுத்து இதை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், பவுண்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேஸில் இப்போ டிக்ளைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கணும் இந்த எக்ஸிஸ்டிங் ரேட்டோட இந்த 2.5 நம்ம ஆட் பண்ணிக்கணும். விச் மீன்ஸ் $2.5 நான் கொடுக்குற இடத்துல இப்போ $2.55 கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி 2% நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். 2%ங்கிற எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுங்க வந்து நமக்கு லாஸ் தானே. ஸோ இந்த கேஸில் டிக்ளைன்னு கொடுத்தாங்கன்னா ஆட் பண்ணணும், கெயின்னு கொடுத்தாங்கன்னா மைனஸ் பண்ணணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சுச்சுவேஷன் பார்க்கலாம். இப்போ 2% டிக்ளைன் ஆச்சுன்னா இன்ட்டு இந்த 2.5% $2.5 ஆட் பண்ணோம்னா 2.5 இன்ட்டு ஒரு 2%னா 0.02. ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணோம் 1 + 0.02 1.02. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா $2.55 நமக்கு கிடைக்கும். ஓகே, அகெயின்ஸ்ட் தட் ரியலைசேஷன் இப்போ நம்ம டிவைட் பண்ணோம்னா 5 lakh டிவைடட் பை 2.55 நமக்கு 1,96,000. 1,96,000 அப்போ ஸ்பாட்டில் இருக்கும் ப்ரைஸ் வந்து ஆக்சுவல் ரியலைசேஷன் அவ்வளோவா தான் இருந்திருக்கும் ஸ்பாட்டில் நம்ம ஹெட்ஜ் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா. ஓகே, இப்போ நம்ம கெயின் எப்படி கேல்குலேட் பண்ணலாம்னா இப்போ ஃபார்வர்ட் ரேட்டில் நம்ம ஹெட்ஜ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டு, ஓகே சப்போஸ் நம்ம ஹெட்ஜ் பண்ணியிருந்தோம்னா அந்த அமௌண்ட்டு மைனஸ் ஸ்பாட்டில் ஹெட்ஜ் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா இந்த அமௌண்ட். ஓகே, ஹெட்ஜிங்னால் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிறது தான் இந்த கேஸ். ஓகே, இப்போ ஹெட்ஜிங் அமௌண்ட் மைனஸ் அன்ஹெட்ஜ்டு அமௌண்ட் அன்ஹெட்ஜ்டு கேஸ் அமௌண்ட் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு $1,129 நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது, விச் இஸ் ப்ராஃபிட். ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் 4% கெயின் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா, அப்போ 4% கம்மி பண்ணணும். அப்போ 4% கம்மி பண்ணால் 1 - 4%. ஓகே, இது 0.96 இன்ட்டு 2.5 இது 2.4 பவுண்ட். ஓகே சாரி $2.4 கொடுக்கணும். ஓகே, இப்போ நான் ஒரு பவுண்டுக்கு நான் $2.4 ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய இடத்துல நான் $2.5354 நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது லாஸ் தான். ஸோ இந்த கேஸில் லாஸ் தான் வரும். நம்ம அதை கேல்குலேட் பண்ணலாம். இப்போ 5 lakh டிவைடட் பை 2.5354 நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சது தான், இங்கே இருக்குல்ல 1,97,207. ஓகே, இதோட 5 lakh டிவைடட் பை 2.4 இவ்வளோ நான் ரிசீவ் பண்ணிக்கலாம். பட் நான் வேறு ஆப்ஷன் எடுத்துட்டேன். ஸோ 2,08,000 ருபீஸ் வந்து 2,08,000 சம்திங் வந்திருக்குமா. இந்த ரிசீவ் பண்ண வேண்டிய இடத்துல 1,97,207. am I right? எஸ், ஓகே, 1,97,207 ருபீஸ் தான் ரிசீவ் பண்ணிக்கேன். ஸோ எனக்கு அந்த கேஸில் 11 ஃபார்வர்ட் ஆப் பண்ணதுனால எனக்கு 11,126 பவுண்ட்ஸ் லாஸ் ஆகிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிமைன்ஸ் அன்சேஞ்ச். ஓகே, அன்சேஞ்ச் பண்ணாமல் இந்த 2.5ங்கிறது 2.5ஆகவே இருந்திருந்தால் எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 5 lakh டிவைடட் பை $2.5 நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஒரு பவுண்டுக்குன்னா $2 lakh பவுண்ட்ஸ் எனக்கு கிடச்சிருக்கும். அகெயின்ஸ்ட் திஸ் ஐ எம் கமிட்டட் டு ரிசீவ் 1,97,200 ருபீஸ். ஓகே, இந்த கேஸில் எனக்கு 2,793 பவுண்ட்ஸ் லாஸ் ஆகுது. ஓகே, இந்த கொஷின் முடிஞ்சு. அண்ட் ஆல்சோ ஃபாரெக்ஸ் கொஷின்ஸில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் அந்த யூனிட்ஸ் மென்ஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இங்கே நம்ம 11,126ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்கே அகெயின்ஸ்டாக இது பவுண்டா இல்லை அது யூரோவா அப்படிங்கிறது நம்ம மென்ஷன் ஆகும், மென்ஷன் பண்ணணும். ஏன்னா மென்ஷன் பண்ணலைன்னா அந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது அது கரெக்டாக இருக்காது. அண்ட் ஆல்சோ
இதுதான் என்ன கரன்சி நம்ம மென்ஷன் பண்ணுறோங்கிறதுல தான் நம்மளோட கிளாரிட்டி இருக்குது. ஸோ எக்ஸாமினர் வாண்ட்ஸ் தட் கிளாரிட்டி. நம்ம அந்த கிளாரிட்டியோட இருக்கோமாங்கிறத அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு மென்ஷன் த கரன்சி அட் விச் யூ ஃபைண்ட் த ஃபைனல் ஆன்சர். ஸோ பி காஷியஸ் வித் தட். ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். ஏப்ரல் 2016 ஏப்ரல் 3 2016 ஒரு பேங்க்கில் இந்த கோட்ஸ் இருக்குது அகென்ஸ்ட் யூஎஸ்டி. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, திஸ் ஆர் ஆல் ஃபார் பிட், திஸ் ஆர் ஆல் ஃபார் ஆஸ்க்கு. ஓகே ஓகே ஏப்ரல் 5 டெலிவரி நடக்குது அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம கொஷினுக்கு வரலாம். இங்கே 2 months ஸ்வாப்பும் 3 months ஸ்வாப்பும் கொடுத்துருக்காங்க. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஸ்வாப் பாயிண்ட்ஸ் ஃபார் 2 months and 15 days, 2 months 15 daysக்கு ஸ்வாப் பாயிண்ட்ஸ் என்னங்கிறது கேட்குறாங்க. ஓகே, இதை நம்ம இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா 2 months ரேட் இருக்குது, 3 months ரேட் இருக்குது. லெட்ஸ் கோ. இன்டர்போலேஷன் எப்படி பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் எப்படின்னா 2 months and 3 months ரேட் இருக்குது. ஓகே, இந்த கேஸில் ஃபஸ்ட்டு பிட்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன? 160 - 70 90. அண்ட் ஆல்சோ இங்கே ஆஸ்க்கு உண்டான டிஃப்ரென்ஸு 186 - 90 96. ஓகே ஓகே, இது வந்து என்ன, டேரெக்டாக நான் டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கிட்டேன். நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம். ஆர் இது வந்து 15 daysக்கு நடுவில் கேட்குறாங்களா, அஸ்யூமிங் தட் இதில் 30 days இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 30 days இருக்குன்னா வாட் டு சே 30 daysன்னா இப்போ இது டிவைடட் பை 30 into 15னா என்ன அப்போனாலுமே வந்து நமக்கு பை 2 அந்த எஃபெக்ட் தான் வரும். ஓகே, இப்போ 90/2னா 45 அண்ட் ஆல்சோ 96/2 48. ஓகே, இங்கே வர ரேட்டை இன் 2 months ஆஃப்டர் 2 months வர ரேட்டோட நம்ம ஆஃப்டர் 2 monthsக்கு அப்புறம் இருக்கிற ஸ்வாப்போட ஆட் பண்ணிக்கணும். ஸோ 70 + 45 115, 90 + 48 138. ஓகே ஓகே, இதுதான் வந்து ஆன்சரு. ஸ்வாப் பாயிண்ட்ஸ் ஃபார் 2 months 15 days. ஓகே, நெக்ஸ்ட் ஃபாரெக்ஸ் ரேட் ஃபார் ஜூன் 2016. ஜூன் இப்போ இது ஸ்வாப் கண்டுபிடிச்சிட்டோம். இது ஸ்வாப்புக்கு எகென்ஸ்டான இதுக்கு பேர் என்ன, ஸ்வாப்புக்கு எகென்ஸ்டான ஃபாரெக்ஸ் ரேட் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு ஸ்வாப் பாயிண்ட்னா 0.0001 rupees. ஓகே, 0.0001 வெயிட் மினிட். இப்போ ஃபஸ்ட்டு 115 ஸ்வாப் பாயிண்ட்ஸா 115 into 0.0001. ஓகே, இது 1 ப்ளஸ் இனிஷியல் ரேட்டு 66.2525. இது ஆட் பண்ணோம்னா 0.2525. திஸ் கிவ்ஸ் அஸ் ஆன்சர் ஆஃப் 66.2640. ஓகே, இது பிட்டுக்கான 2 months 15 daysோட ஃபார்வர்ட் ரேட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு 138 இருக்கா ஆஸ்க்கு. 138 into 0.0001 ஈக்குவல் ப்ளஸ் 67.5945. 67.5945 இங்கே 67.6083. இதுதான் நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. ஓகே, okay, compute annual rate of premium or discount on US dollar on an average rate. Okay, ஆவரேஜ் ரேட்டில் ஆனுவல் ரேட் ஆஃப் ப்ரீமியம் ஆர் டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியான பார்ட்டு தான். அதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ரோச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ரேட் எதுக்குன்னா, நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ண ரேட்டுக்கும் இனிஷியல் ஸ்பாட் இதுக்குண்டான ரேட்டுக்குண்டான ஆவரேஜை கண்டுபிடிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு 66.255. ஓகே, 66.2525. ஓகே, அதை ஆட் பண்ணிக்கலாம்.
66.2525 ப்ளஸ் இங்கே 66.2640. ஓகே 66.2640 ஓகே டிவைடட் பை 2னா நமக்கு 66.2582825 வருது. இது நம்ம ஸ்வாப் பாயிண்ட்ஸு 4 டிஜிட்ஸில் தான் இருக்குங்கிறதுனால லெட்ஸ் ரவுண்ட் இட் டு 4 டிஜிட்ஸ். ஓகே அப்படின்னா நமக்கு இங்கே கடைசியில் 3ன்னு மாறும். ஸோ ஆவரேஜ் ரேட்டு 66.2583. அதே மாதிரி பிட்டுக்கும் ஆஸ்க்குக்கும் கண்டுபிடிச்சோம்னா அது ஆவரேஜ் ரேட் ஃபார் த 2 months 15 days ரேட்டுக்கும் ஸ்பாட் டே ரேட்டுக்கும் ஆவரேஜ் ரேட் கண்டுபிடிச்சோம்னா 67.26014. ஓகே இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே இது ப்ரீமியம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம ஸ்வாப் பாயிண்ட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ருப்பீஸ், அந்த ஸ்வாப் பாயிண்ட்டுங்கிறது பிளெயினாக 115 இல்லாமல் அந்த ருப்பீஸ் கன்வெர்ட் பண்ணி டிவைடட் பை த ஆவரேஜ் ரேட் இன்டூ 100 இன்டூ 12 months டிவைடட் பை எவ்வளோ மந்த்ஸ் நமக்கு எவ்வளோ டைம் பீரியட் இது டினோட் பண்ணுது 2.5 days 2.5 months டிவைடட் பை 2.5. ஓகே இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 0.0833% ப்ரீமியம் பிட்டு கிடைக்குது. ஓகே ஆஸ்க்கு இது கேல்குலேட் பண்ணோம்னா இது 138 இன்ட்டு 0.0001 அப்படின்னா 0.0138 டிவைடட் பை ஆவரேஜ் ரேட்டு 67.6014 இன்ட்டு 100 இன்ட்டு 12 months டிவைடட் பை 2.5 months. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 0.0980. ஓகே தட்ஸ் ஆல் வித் திஸ் சம். ஓகே நம்ம இன்னொரு கான்செப்ட், ஒரு சின்ன கான்செப்ட் செக் பண்ணிக்கலாம். இந்த கேஸில் டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் இருக்கு. இதே கேஸில் டிஃப்ரெண்ட் ஸ்வாப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணலாங்கிறது இந்த 2.5 monthsக்கு உண்டான ஸ்வாப் பாயிண்ட்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஓகே ரேட் அதே தான். செகண்டு நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த சம், பட் இது கான்செப்சுவல் கிளாரிட்டிக்காக இது நம்ம சொல்கிறோம். ஓகே 2 monthsோட 2 monthsோட ஃபார்வேர்டு 70 rupees 70/90. ஓகே ஸ்வாப் பாயிண்ட்ஸு 2 monthsோட ஸ்வாப் பாயிண்ட்ஸு 70/90. 3 monthsோடது 90/80. நார்மலாக பார்த்தோம்னா நம்ம இதை அதுக்கு பேர் என்ன இன்டர்போலேட் பண்ணி போயிடலாம்னு நினைப்போம். பட் இது வந்து இன்க்ரீஸ் 70 to 90ங்கிறது இன்க்ரீஸிங். ஸோ பட் 90 to 80ங்கிறது இது வந்து பிட்டை விட ஆஸ்க்கு கம்மியாக இருக்குது. ஸோ இந்த கேஸில் நம்ம இந்த ரேட்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கேஸில் எப்படி ட்ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கேஸு. இதில் என்ன பண்ணுவோன்னா இங்கே டிக்ரீஸ் ஆகுது இல்லை, இதை நம்ம மைனஸ் பண்ணுவோங்கிறோம்ல, இந்த ரேட்லேருந்து இந்த 90 மைனஸ் பண்ணுவோங்கிறோம்ல. ஸோ இந்த 90ங்கிறத 90 and 80ங்கிறத நம்ம மைனஸாக எடுத்துக்கணும். ஸோ அந்த கேஸில் இன்டர்போலேட் பண்ணோன்னா 70 2 months ரேட் 2 months ஸ்வாப்பு 70 ப்ளஸ்ஸு -90 +90ங்கிறதுக்கு பதிலாக -90 -70 டிவைடட் பை 30 into 50. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு -5 வரும். அண்ட் ஆல்சோ ஸ்வாப் ஆஸ்க்கு உண்டான ஸ்வாப் எடுத்தோம்னா 90 ப்ளஸ் -80 -18ன்னு எடுத்துக்கணும். ஓகே நெக்ஸ்ட் -90 டிவைடட் பை 30 into 15. இது நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 வருது. ஓகே இது ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிறது பார்க்காம இதோட வேல்யூ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே இப்போ இதை நம்ம பார்த்தோம்னா இதை வந்து ஆட் பண்ணணுமா லெஸ் பண்ணணுமாங்கிறது இட்ஸ் டிபெண்ட் ஆன் த இது ஸ்வாப் கோட் வச்சு தான். இப்போ 10 பிட்டை விட ஆஸ்கோட கோட் கம்மியாக இருக்குது, ஸ்வாப் கோட் கம்மியாக இருக்குங்கிறதுனால வி வில் மைனஸ் ஃபார் ஃபைண்டிங் த 2 months 15 days ஃபார்வர்ட். ஸோ ஓகே தட்ஸ் ஆல் வித் த கான்செப்ட். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாங்க.
ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் 8 பார்க்கலாம். கொஷின் 8 என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் கம்பெனி ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து 10 மில்லியன் ருபீஸ் 10 மில்லியன் ஜாப்பனீஸ் yen ஆர் 1 crore ஜாப்பனீஸ் yen, வாட் எவர் நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ரிசீவபிள் அவங்களுக்கு இருக்குது, எக்ஸ்போஷர் இருக்குது. ஓகே, ஜாப்பனீஸ் yen இஸ் நாட் டைரக்ட்லி கோட்டட். ஓகே, டைரக்ட் கோட் அவைலபிளாக இல்லைங்கிறாங்க. ஸோ இந்த கேஸில் கரண்ட் ஸ்பாட் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஜாப்பனீஸ் yen வந்து ஃப்யூச்சரில் இந்த ஃப்யூச்சர் அந்த எக்ஸ்போர்ட் ரியலைசேஷன் டேட்டில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் ஸ்பாட் ரேட், இது எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூஎஸ்டி, இது ஐஎன்ஆர் டு யூஎஸ் டாலர் எக்ஸ்பெக்டேஷனும் ஃபார்வர்டும், ஜாப்பனீஸ் yen டு யூஎஸ் டாலர் ஃபார்வர்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். எக்ஸ்பெக்டட் லாஸ் இஃப் ஹெட்ஜிங் இஸ் நாட் டன். ஓகே, ஹெட்ஜிங் பண்ணாமல் இருந்தோம்னா எக்ஸ்பெக்டட் லாஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம கொஷின்குள்ளே என்ட்ரு ஆகலாம். ஃபஸ்ட்டு இது எக்ஸ்பெக்டட் லாஸ் ஓகே, இந்த கேஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பாட் ரேட் என்னங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸ்பாட் ரேட் எப்படின்னா, இப்போ இங்கே நம்ம ஸ்பாட் ரேட் கண்டுபிடிக்கலாம். ஸ்பாட் ரேட்டு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம ஜாப்பனீஸ் yen நம்ம சேல் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஐஎன்ஆர் பர் ருப்பி பர் என்னோட எக்ஸ்போஷர் நம்ம பார்க்கணும். ஸோ ஸ்பாட் டேட்டில் அது ஃபஸ்ட் எடுப்போம். இந்த கேஸில் ஃபஸ்ட்டு 62.22 டிவைடட் பை 102.34, இது ஆன்சர் வந்து 6.6079 சம்திங் இருக்குது. இது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 6080 வரும். ஓகே, 0.6080. ஓகே, இது நம்ம லேட்டர் இந்த ஜாப்பனீஸ் என்னோட ரேட்டுக்கு அப்ளை பண்ணோம்னா எய்தர் நம்ம 60,80,000 பிளைனாகவும் எழுதிக்கலாம், ஆர் 6.08 மில்லியன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இதை சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு 6.08 மில்லியன் இது ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, எக்ஸ்பெக்டட் ஸ்பாட் ரேட்டோட ஸ்பாட் ரேட் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்தியன் ருப்பி வந்து 65க்கு வந்துடும், இந்தியன் ஐஎன்ஆர் டு டாலரு. நெக்ஸ்ட்டு ஜாப்பனீஸ் yen டு டாலர் வந்து 124க்கு வந்துடும். ஸோ இதை டிவைட் பண்ணோம்னா 65 divided by 124. ஓகே, இப்போ 0.5242 சம்திங் இருக்குது. இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 0.524ன்னு வரும். இது வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இந்தியன் ருபீஸ்க்கு சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகும்? 5.24 மில்லியன் நமக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா, ஹெட்ஜ் பண்ணாமல் விட்டோம்னா என்ன ஆகும்? ஹெட்ஜ் பண்ணாமல் இருந்தோம்னா நமக்கு இந்த 5.24 மில்லியன் தான் ரிசீவ் ஆகும். பட் நம்ம ஸ்பாட் ரேட்லேயே அதையே டேரெக்டாக நம்ம கோட் பண்ணி, சப்போஸ் அதுலேயே நமக்கு ஏதோ ஸ்பாட் ரேட்லேயே நமக்கு எக்ஸ்போர்ட் ரியலைஸ் ஆயிருந்துச்சுன்னா 6.08 மில்லியன் வந்திருக்கும். பட் நமக்கு 5.24 மில்லியன் தான் வரப்போகுது. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 8.84 மில்லியன் ஆர் 8,40,000 ருபீஸ் நமக்கு லாஸ் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதே ஃபார்வர்ட் கவர் தான். நெக்ஸ்ட்டு கொஷின், ஹவு த பொசிஷன் வில் சேஞ்ச் இஃப் த ஃபர்ம் டேக்ஸ் ஃபார்வர்ட் கவர். ஃபார்வர்ட் கவர் இருந்தால் என்னங்கிறது பார்க்கலாம். ஃபார்வர்ட் கவர் இருந்திருந்தால் இப்போ 66.5 66.5 டிவைடட் பை 110.35னா 0.5 டிவைடட் பை 110.35னா நமக்கு ஆன்சர் 0.6026 வரும். ஓகே, 0.6026 ஆர் 6023. ஓகே, சம் ரவுண்டிங் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இருந்திருக்கும். ஓகே, இப்போ இதை நம்ம மில்லியன் கன்வெர்ட் பண்ணோம்னா இன்டூ 10 மில்லியன்னா 6.023 மில்லியன் வரும்.
ஓகே, இதை நம்ம சேஞ்ச் இது நமக்கு இப்படி ஹெச் பண்ணியிருந்தோம்னா நமக்கு 6.023 மில்லியன் நமக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இந்த கேஸில் லாஸ் என்னென்னா 6.023 மைனஸ் 6.080 எப்படி வேணாலும் லாஸுங்கிறது எப்படி வேணாலும் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 57.057 மில்லியன் ஆர் 57,000. ஓகே, இதில் என்ன நமக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்னா 8 ஹெச் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா நமக்கு 8,40,000 ருபீஸ் லாஸ் வந்திருக்கும். பட் ஹெச் பண்ணியிருந்தால் நமக்கு லாஸ் வந்து ரொம்ப சப்ஸ்டான்ஷியலாக கம்மியாக இருக்கும். ரொம்ப 8,40,000ங்கிறத விட மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு லாஸ் கம்மியாக இருக்கும். 57,000 ஆல்மோஸ்ட் 16 டைம்ஸ் நமக்கு லாஸ் கம்மியாக இருக்குது. 16% வந்து லாஸ் கம்மி பண்ணியிருக்கோம். ஓகே, இன் கேஸ் நம்ம ஃபார்வர்ட் ஹெச் எடுத்துருந்தோம்னா. ஓகே, இந்த ஆன்சரில் மென்ஷன் பண்ண தேவையில்லை, பட் ஐ எம் சேயிங் ஆஸ் அ ஃபேக்ட். ஓகே, இப்போ ஸ்பாட் ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் ரேட்ஸ் ஆன் அந்த டேட்டில் ஸ்பாட் ரேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பாட் ரேட்டில் ஸ்பாட் ரேட் இதுவாக இந்த ரெண்டு அமௌண்ட்டுமா இருந்துச்சுன்னா எவ்வளோ லாஸ் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்வர்ட் கவர் எடுக்கிறது ஜஸ்டிஃபை பண்ணப்படுதா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, நம்ம இப்போ கோட் கண்டுபிடிப்போம். 66.25 divided by 110.85. These are the spot rates on the date of realization. ஓகே, இங்கே 0.597 or 0.598 நம்ம எடுத்துக்கலாம். இங்கே 0.5976 எடுத்துருக்கோம். ஓகே, இதை நம்ம ரியலைசேஷன் கன்வெர்ட் பண்ணோம்னா நம்ம 5.976 மில்லியன் ருபீஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, இதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் டேட்டில் கன்வெர்ட் பண்ணணும். அந்த கன்வர்ஷன்லேருந்து மைனஸ் பண்ணோன்னா 5.976 மைனஸ் 6.080 இது நமக்கு எவ்வளோ லாஸ் ஈல்ட் பண்ணுதுன்னா 1,07,000 லாஸ் ஈல்ட் பண்ணுது. பட் நமக்கு ஃபார்வேர்டில் லாஸ் எவ்வளோ 57,000 மினிமைஸ் ஆகுது. ஹாஃப் டு ஹாஃப் நமக்கு அப்படியே மினிமைஸ் ஆகுதுங்கிறதுனால ஃபார்வேர்ட் கவர் எடுக்கிறது ஜஸ்டிஃபைடு தான். நம்ம ஆஸ் ஆன் டேட் இவ்வளோ ஸ்பாட்டில் இவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது ஃபார்வேர்டு நம்ம கம்பேர் பண்ணுவோம். அந்த கேஸில் ஸ்பாட் நம்ம எடுக்காமல் விட்டுருந்தது, ஸ்பாட் பிலீவ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஃபார்வேர்டு இன்னும் நமக்கு லாஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம கொஷின் 9 பார்க்கலாம். கொஷின் 9 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஹாங்காங் இது 1 crore ஹாங்காங் டாலர்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்கிறோம். 1 crore ஹாங்காங் டாலர்ஸ் ஓகே சேல் பண்ணியிருக்கோம். என்ன ரேட்டுக்குன்னா 5.7 ருபீஸ்க்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு டேயில் ஓகே சேம் டே நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. கவரிங் மீன்ஸ் இப்போ நான் 1 crore ஹாங்காங் டாலர்ஸ் சேல் பண்ணியிருக்கேன். அண்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ ஹாவ் டு ஹோல்டு த சேம். அதுதான் நான் 1 crore ஹாங்காங் டாலர் சேல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் அதை ரெக்கவர் பண்ணணும். ரெக்கவர் மீன்ஸ் நான் அதை அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன பொசிஷன் இருந்துச்சோ அது ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா நான் அதை திருப்பி நான் அதை வாங்கிடுவேன். இன்னொரு பார்ட்டி நான் சேல் பண்ணதை திருப்பி இன்னொரு பார்ட்டிக்கிட்டேருந்து வாங்கிடுவேன். அதுதான் வந்து இதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன, கவரிங்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு இடத்துல நான் சேல் பண்ணியிருந்தேன்னா திருப்பி நான் அதை வாங்குவேன். இதே நான் ஒரு இடத்துல பை பண்ணியிருந்தேன்னா இந்த ஹாங்காங் டாலரை பை பண்ணியிருந்தேன்னா சேல் பண்ணுவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல் பண்ணதை நான் திருப்பி அதையே பை பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த கேஸில் திஸ் இஸ் நத்திங் பட் ரீஸ்டாக்கிங். ஓகே, அப்போ இங்கே 1 crore சேல் பண்ணியிருக்கிறேன்னா நான் அகெயின் ஐ ஹாவ் டு பை 1 crore rupees 1 crore ஹாங்காங் டாலர். ஸோ அதனால் பை டிரான்சாக்ஷன்ஸ் இன்வால்வ் ஆகும். ஸோ பையினா ஹாங்காங் டாலர், வி ஆர் ஆஸ்கிங் ஹாங்காங் டாலர். ஓகே, அப்போ ருப்பி பர் ஹாங்காங் டாலர் ஆஸ்க் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ருப்பி பர் ஹாங்காங் டாலர் இங்கே யூஎஸ் டாலரோட கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன நடக்கும்னா ருப்பி பர் ஹாங்காங் டாலர் ஆஸ்க் நமக்கு வேணும் ஈக்குவல் டு
இது டேரெக்டாக நம்ம எழுதிட்டோம். டேரெக்டாக நம்ம கொஷின் ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டோம். இதை நம்ம பிரித்து போட்டிருந்தோம்னா ருப்பி பர் டாலர் ஆஸ்க்கு இங்கே ரெண்டு இடத்துலையுமே வந்து டாலரை நம்ம கொண்டு வந்திருப்போம். ஸோ ருப்பி பர் டாலர் ஆஸ்க்கு இன்ட்டு டாலர் பர் ஹாங்காங் டாலர் ஆஸ்க். ஓகே, அப்படி வந்திருக்கும். ஓகே, நமக்கு டேரெக்டாக என்னென்ன இருக்குன்னா ருப்பி பர் டாலர் ஆஸ்க்கு இருக்கும். ஓகே, வெயிட் மினிட். ஓகே, ருப்பி பர் டாலர் ஆஸ்க்கு 42.85 இருக்குது. ஓகே, அண்ட் பட் நமக்கு இந்த ஹாங்காங் டாலர் பர் டாலர் பர் ஹாங்காங் டாலர் ஆஸ்க்கு டேரெக்டாக இல்லை. ஸோ ரெசிப்ரோகேட் பண்ணி எடுத்துப்போம். அப்போ இங்கே இந்த கேஸில் டாலர் பர் ஹாங்காங் டாலர் ஆஸ்க்குங்கிறது வந்து ரெசிப்ரோகேட் ஆச்சுன்னா 1 ஹாங்காங் டாலர் டு டாலர் பிட்டுன்னு மாறும். ஓகே, எஸ், ஹாங்காங் டாலர் டு டாலர் பிட்டுன்னு மாறுது. ஸோ இந்த கேஸில் பிட் ரேட் எடுத்துப்போம் 1/7.588. ஓகே, 1/7.588. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 5.6470 ருபீஸ் பர் நம்ம ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக ரேட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கவர் ரேட் இதுதான் ஆன்சர். ஓகே, ஓகே, இதுதான் கவர் ரேட்டு. இப்போ ப்ராஃபிட் இந்த டிரான்சாக்ஷன் நம்ம சேல் பண்ண டிரான்சாக்ஷன் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் அசர்டைன் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ 5.7 ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்கிறோம். அண்டு ரீகெயின் வந்து 5.647 ருபீஸ்க்கு நம்ம ரீகெயின் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் செல்லிங் ரேட் மைனஸ் நமக்கு 0.053 ருப்பி பர் இந்த டிரான்சாக்ஷனில் ஒரு ஹாங்காங் டாலருக்கு 0.053 ருப்பீஸ் நமக்கு கெயின் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம 1 crore டாலருக்கு 1 crore ஹாங்காங் டாலருக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா நமக்கு கெயின் வந்து 5,30,000 ருபீஸ் நமக்கு வருது. ஓகே, ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் சம். நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். இந்த கொஷினும் வந்து ஏர்லியர் கொஷின் மாதிரி தான். பட் இதில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. எந்த மார்க்கெட் யூஸ் பண்ணால் நமக்கு ஹை ப்ராஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, கொஷின்குள்ளே போகலாம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர் யூர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டீலர் ஹாஸ் பீன் இன்ஃபார்ம்டு தட் நம்ம டேனிஷ் க்ரானர்னு ஒரு கரன்சி இருக்குது, அதை நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க ஃபார் 6.515. இது ஓகே, இது கொடுத்துட்டு இதை கவர் பண்ண சொல்லி நமக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஸோ இதை சேல் பண்ணோன்னா கவரிங் ஆக்ஷன் என்ன? பை பண்ணுவோம். ஸோ பை பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால டேனிஷ் க்ரானர் பை பண்ணுறோங்கிறதுனால டேனிஷ் க்ரானர் ஆஸ்க் நமக்கு வேணும். ஸோ in this case நமக்கு ருப்பி பர் டேனிஷ் க்ரானர் ஆஸ்க் வேணும். ருப்பி பர் டேனிஷ் க்ரானர் ஆஸ்க்குன்னா இங்கே 2 மார்க்கெட்ஸ் இருக்குது. இதர் மும்பை டு லண்டன் அண்ட் லண்டன் டு கோப்பன்ஹேகன். இடையில இங்கே கிராஸ் ரேட்ஸ் இருக்குது. ஸோ கிராஸ் ரேட்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிப்போம். ஏர்லியரும் கிராஸ் ரேட்ஸ் இருந்துச்சு, இங்கேயும் கிராஸ் ரேட் இருக்குது. ஓகே, கிராஸ் ரேட் வந்து ஃபஸ்ட்டு லண்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ நியூயார்க் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் லண்டனுக்கு பவுண்ட் கரன்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நியூயார்க்கு டாலர் கரன்சி பவுண்ட் அண்ட் டாலர் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸில் பவுண்ட் யூஸ் பண்ணுறது நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஈல்ட் பண்ணுமா, இல்லை டாலர் யூஸ் பண்ணுறது ப்ராஃபிட் ஈல்ட் பண்ணுமா அப்படிங்கிறது தான் கேஸு. ஓகே, நம்ம ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா ருப்பி பர் டேனிஷ் க்ரானர் ஆஸ்க் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் என்னவா சேஞ்ச் ஆகும்னா ருப்பி பர் டேனிஷ் க்ரானர் ஆஸ்க் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு பவுண்ட்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த கேஸில் ருப்பி பர் பவுண்டு ஆஸ்க் இன்ட்டு பவுண்டு பர் டேனிஷ் க்ரானர் ஆஸ்க்னு வரும். நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா டேனிஷ் க்ரானர் பர் பவுண்டு பிட்டுன்னு வரும். ஸோ ருப்பி பர் பவுண்ட் ஆஸ்க் என்ன? ருப்பி பர் பவுண்ட் ஆஸ்க் வந்து 74.32. ஓகே 74.32 இன்ட்டு நமக்கு டேனிஷ் க்ரானர் பர் 1 டேனிஷ் க்ரானர் பர் வாட் டு சே பவுண்ட் பெட்டு நமக்கு
இங்கே கொடுத்துருக்காங்க லண்டன் ரேட் கொடுத்துருக்காங்க 11.42. ஓகே, இது நம்ம இதை நம்ம டிவைட் பண்ணிப்போம் 1/11.42. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6.5079 rupees. This is in rupees. ஓகே, சிமிலர்லி நமக்கு நியூயார்க் டேட்டாவும் இருக்குது. ஸோ அதையே நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா ரேட்ஸ் ஆக்ஷனில் ஒன்று தான், ரேட்ஸ் மட்டும்தான் மாறும். ஸோ 49 இன்ட்டு என்ன rupee per dollar ask into dollar per Danish kroner ask. ஸோ அங்கே rupee per dollar ask 49.2625. ஓகே, 49.2625 into Danish kroner டாலர் பர் DKK இல்லை. ஸோ இங்கே டானிஷ் கிரானர் பர் 1/Danish kroner பை டாலர் பிட்டாக சேஞ்ச் ஆகுது. ஸோ Danish kroner பை Danish kroner இங்கே பிட் என்ன Danish kroner டு டாலர் பிட் வந்து 67.567. ஓகே, இதை நம்ம இது ரீப்ளேஸ் பண்ணோம்னா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 7.5670. ஓகே, இது சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு 6.5101. ஓகே, திஸ் இஸ் இன் ருபீஸ். ஓகே, இது ரெண்டு ரேட்டும் நமக்கு கிடச்சிருச்சு. இந்த கேஸில் எந்த மார்க்கெட்டில் கவர் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. வி ஆர் ஆக்சுவலி பையிங். ஸோ பையிங்னா எந்த மார்க்கெட்டில் ரேட் கம்மியாக இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கேஸில் நமக்கு ரேட் கம்மியாக இருக்கிறது லண்டன் மார்க்கெட் யூஸ் பண்ணாதான். ஸோ இதை தான் நம்ம எடுத்துப்போம். 6.5079 தான் நம்ம ப்ரைஸு. ஓகே ஓகே இந்த கேஸில் நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ப்ராஃபிட் ஆர் லாஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, 6.5150க்கு சேல் பண்ணி 6.5079க்கு நம்ம ரீட்டைன் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா பண்ணணும். 0.515 minus 6.50 minus 6.5079. ஓகே, இது 0.0071 rupees வருது. நம்ம டோட்டல் எக்ஸ்போஷர் வந்து 10 lakh. ஓகே, 10 lakh மல்டிப்ளை பண்ணோன்னா இதையே 7100 rupees நமக்கு கெயின் கிடைக்குது. ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் சம். நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இங்கே இந்த கொஷின் என்ன சொல்கிறாங்கன்னா, Jan 28 ஒரு கஸ்டமர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அவர் ஒரு இம்போர்ட் பேமெண்ட் ஹானர் பண்ணுறதுக்காக இந்த அமௌண்ட்டு டிமாண்ட் பண்ணுறாரு. தட் இஸ் சிங்கப்பூர் டாலர்ஸ் டிமாண்ட் பண்ணுறாரு. தட் இஸ் ஆஸ்க் பொசிஷனில் இருக்கார். ஓகே, பட் சம் ஃபேக்டர்ஸ், சம் ரீசன்ஸ்னால பேங்க் கிட்டேருந்து அவங்களுக்கு பேமெண்ட் வந்து அந்த ரெமிட்டன்ஸ் வந்து February 4 தான் ரிசீவ் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு டேட்லேயும் வந்து ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இன்னொரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் 0.125% நம்ம பேங்க் வந்து மெயின்டைன் பண்ணுங்கிறாங்க. இந்த கேஸில் கஸ்டமர் இந்த டிலேனால கஸ்டமருக்கு கெயின் ஆர் லாஸ் என்ன வருது அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஸில் இவர் ஒரு இந்தியன் இம்போர்ட்டர். ஃபஸ்ட்டு இங்கே அவர் சிங்கப்பூர் டாலர் ஆஸ்க் பண்ணுறாரு. ஸோ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா rupee per சிங்கப்பூர் டாலர் ஆஸ்க் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே என்னென்ன ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க, rupee per டாலர் கொடுத்துருக்காங்க, டாலர் பர் பவுண்டு கொடுத்துருக்காங்க, அண்டு சிங்கப்பூர் டாலர் பர் பவுண்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ rupee per டாலர், rupee per சிங்கப்பூர் டாலர். ஓகே, ஆஸ்க்கு ஈக்குவல் டு rupee per dollar US dollar ask into US dollar per pound ask into pound per SDD ask. Okay, equal to rupee per dollar ask. நம்மள்ட்ட இருக்கு ரேட் என்ன rupee per 45.9. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். and then நமக்கு டாலர் பர் பவுண்ட் ஆஸ்க் வேணும். ஓகே, டாலர் பர் பவுண்ட் என்ன ஆஸ்க் 1.785. ஓகே, அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்.
இன்ட்டு பவுண்டு பர் எஸ்ஜிடி ஆஸ்க். பட் நமக்கு இங்கே என்ன இருக்குது, எஸ்ஜிடி பர் பவுண்டோட கோச் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு அது 1/SGD பர் பவுண்டு, சாரி 1/SGD பர் பவுண்டு பிட்டுன்னு மாறும். ஸோ இந்த அமௌண்ட்டை டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 3.1575 இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு டிவைட் பண்ணோம்னா ஆன் January 28 நமக்கு இந்த ரேட் கிடைக்கும், 25.9482. சிமிலர்லி February 4ஓட டேட்ஸ் நம்ம February 4ஓட ரேட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு அன்னைக்கு 26.0394 ருபீஸ் கிடைக்குது. ஓகே, அப்புறம் நம்ம அந்த எக்ஸ்சேஞ்ச் மார்ஜின் கேட்டாங்கல்ல 0.125%, அதை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு Jan 28 ரேட்டு 25.989806, Feb 4ஓட ரேட்டு 26.0719 இது நமக்கு கிடைக்கிது. ஓகே, ஆஃப்டர் திஸ் நம்ம இதை கன்வர்ஷனுங்கிறது கண்டுபிடிக்கலாம். ஓகே, 25.9806 இன்ட்டு 25 lakhsன்னா நமக்கு Jan 28 பேமெண்ட் வந்து 6 crore 49 lakh சம்திங் வருது. அண்டு Feb 4க்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 6.59 crore 6 crore 51 lakh சம்திங் கிடைக்குது. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு லாஸ் வந்து 2,28,250 ருபீஸ் நமக்கு லாஸ் வரும். ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் சம். நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே, ஃபாலோயிங் ஆர் த டீட்டெயில்ஸ் ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், இது வந்து எக்ஸ்போர்ட் ஃபார்ம். ஓகே, இந்த கம்பெனி ஒரு இந்தியன் எக்ஸ்போர்ட் ஃபார்மு. ஓகே, அவங்களுக்கு ஃபாரின் சப்சிடிஸ் எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து வர இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் என்னங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் இந்த கம்மிங் டைம் இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பாட் ரேட், ஃபார்வர்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் எக்ஸ்போஷர் என்னன்னு கேட்டிருக்காங்க, நெட் எக்ஸ்போஷர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நெட் எக்ஸ்போஷர்னால் நம்ம பார்க்கலாம் என்னன்ட்டு. நெட் எக்ஸ்போஷர்னால் இப்போ இன்ஃப்ளோஸ் அண்ட் அவுட்ஃப்ளோஸ் இருக்குது. இப்போ இந்த அவுட்ஃப்ளோஸை ஃபஸ்ட்டு இன்ஃப்ளோஸை வச்சு செட் ஆஃப் பண்ணிடுவோம். செட் ஆஃப் பண்ண அப்புறம் நமக்கு ஆஃப்டர் தட் அந்த வர்ற அமௌண்ட் வந்து ஸ்பாட் விட ஃபார்வர்ட் ரேட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் இதில் வந்து அவுட்ஃப்ளோ அதிகமாக இருந்துச்சுன்னா, அதிகமாகி ஃபார்வர்ட் ரேட்டும் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ராப்ளம். நம்ம கான்செப்ட் ஒன்ஸ் நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்னா இப்போ அவுட்ஃப்ளோஸை ஃபஸ்ட்டு இன்கமிங் இன்ஃப்ளோஸை வச்சு நம்ம செட் ஆஃப் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இன்கேஸ் நமக்கு அவுட்ஃப்ளோ வந்து பத்தலை அப்படின்னா, அவுட்ஃப்ளோ விட இன்ஃப்ளோ கம்மியாக இருக்குதுன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நம்ம கை காசு போட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேஸில் அவுட்ஃப்ளோ அதிகமாக இருக்கிற கேஸில் நமக்கு ஃபார்வர்ட் ரேட் அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நமக்கு பெனிஃபிஷியல். ஸோ நம்ம என்னங்கிறது பார்க்கலாம். இப்போ நெட் எக்ஸ்போஷர் கேட்டிருக்காங்க. நெட் எக்ஸ்போஷர்னால் என்ன? இன்ஃப்ளோ மைனஸ் அவுட்ஃப்ளோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டாலருக்கு எகென்ஸ்டாக 4 crore இங்கே இன்ஃப்ளோ மைனஸ் 2 crore அவுட்ஃப்ளோ. ஸோ இந்த கேஸில் நெட் இன்ஃப்ளோ நமக்கு 2 crore வரும். ஓகே, அண்ட் ஆல்சோ ஃபார்வர்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. ஃபார்வர்ட் ரேட் மைனஸ் ஸ்பாட் ரேட் வந்து இது ஃபார்வர்ட் ரேட் மைனஸ் ஸ்பாட் ரேட் வந்து 48.81 ருபீஸ். ஓகே, 0.81 ருபீஸ். ஸோ இந்த கேஸில் நமக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா we are in gain of 1.62 crore rupees or 16.2 million rupees இந்த புக்ஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ராங்க் அந்த கரன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 crore minus 80,000 நமக்கு நெட் இன்ஃப்ளோ
1 crore 20 lakh rupees excess inflow இருக்குது, நெட் இன்ஃப்ளோ இருக்குது. ஸோ இந்த கேஸில் ஃபார்வர்ட் ரேட் மைனஸ் ஸ்பாட் ரேட்டு நமக்கு ரேட்டு 0.67 ருபீஸ் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு பாயிண்ட் என்ன 0.804 crore ஆர் 8.04 மில்லியன் இருக்குது அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் யூகே பவுண்ட்ஸு 3 crore இன்ஃப்ளோ 2 crore அவுட்ஃப்ளோ, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 1 crore நெட் இன்ஃப்ளோ அண்ட் ஆல்சோ ஃபார்வர்ட் ரேட் மைனஸ் ஸ்பாட் ரேட்டு, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 0.41 ருபீஸ். ஓகே, 0.41 இன்ட்டு 1 crore 0.41 crore ஆர் 4 million 4.1 million. ஓகே, நெக்ஸ்ட் ஜாப்பனீஸ் இங்கே அவுட்ஃப்ளோ 2 crore 50 lakh, இங்கே இன்ஃப்ளோ 1 crore 50 lakh. இங்கே இந்த கேஸில் அவுட்ஃப்ளோ எக்ஸஸாக இருக்குது, அவுட்ஃப்ளோ எக்ஸஸாக இருக்குது, அவுட்ஃப்ளோ எக்ஸஸாக இருக்குது. 1 crore நம்ம கேஷ் அதிகமாக நம்ம பே பண்ணணும். ஸோ இந்த கேஸில் நம்ம ஹெட்ஜ் பண்ணணுமா, நம்ம கை காசு போட்டு எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். பட் இந்த கேஸில் ஸ்பாட் வந்து இங்கே 3.2 ருபீஸ் இருக்குது, பட் ஃபார்வர்ட் ரேட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த கேஸில் நமக்கு ஃபார்வர்டில் லாஸ் ஆகுது. ஸோ நமக்கு இங்கே எக்ஸஸாக 1 crore நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஜாப்பனீஸின். பட் அதுக்குமே வந்து ஸ்பாட்டை விடவே நம்ம ஃபார்வர்டில் ரேட்டு கம்மியாகுது. ஸோ தேர் இஸ் அ லாஸ். ஸோ லாஸ் செட் ஆஃப் ஆகும். ஸோ செட் ஆஃப் ஆகி நமக்கு ஒரு ஃபேவரபிள் பொசிஷன் தான் கொடுக்கும். 8 million ஆர் 0.8 crore அப்படி சொல்லிக்கலாம். சிம்பிளி வாட் இட் மீன்ஸ்னால், இப்போ 1 crore நமக்கு இது கம்மியாக இருக்குது, பட் இந்த ஜாப்பனீஸ் எண் கம்மியாக இருக்குது. பட் அது கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு பெனிஃபிட் தான், ஏன்னா நமக்கு ஃபார்வர்ட் ரேட்டு கம்மியாக இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம ப்ரெசன்ட்லி ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இன்னும் கம்மியான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி இது இன்டிமேட் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், ஆர் எனி ஆஃப் த எக்ஸ்போஷர்ஸ் ஆஃப்செட்டிங் டு சம் எக்ஸ்டென்ட். இதுதான் ஜாப்பனீஸ் என்னோட சிச்சுவேஷன் தான் கேட்குறாங்க. நமக்கு அவுட்ஃப்ளோ அந்த எக்ஸ்போஷரும் நெகட்டிவில் இருக்குது அண்ட் ஆல்சோ இந்த ஃபார்வர்ட் ரேட் மைனஸ் ஸ்பாட் ரேட் இந்த டிஃப்ரென்ஷியலும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் நமக்கு பாசிட்டிவான ஒரு பொசிஷன் கிடைக்குது, சப்சிக்வெண்ட்டாக ஆப்செட் ஆகுது. ஓகே, தட்ஸ் ஆல் வித் திஸ் சம். இதோட அசைன்மெண்ட் 1 முடியுது. ஓகே, ஸ்டே டியூன்டு ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ குட் டே.